ஐயா அவர்களை பற்றி அறிமுகம் செய்வதற்காக முனைவர் விவேக் பிரபு. போற்றியோம் நம சிவாய. எப்போ வருவாரோ நிகழ்விற்கு தொடர்ந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளை பற்றிய முகவுரை வழங்குவதற்கு தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கி வரக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்திற்கும் எமது பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கிறோம். இன்றைக்கு நம்மிடையே பேராசிரியர் சோமி சுந்தரம் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் துறையில் ஆய்வியல் நிறைஞர் பட்டம் பெற்றவர். கல்லூரியில் வணிகவியல் துறையில் பட்டம் பெற்றிருந்த போதிலும் தமிழ் இலக்கிய களங்களில் முனைவர்களுக்கெல்லாம் முனைவராக செம்மாந்து வீற்றிருக்கக்கூடிய அன்னார் அவர்களின் திருப்பாதங்களை வணங்கி அவரை பற்றிய சிறு முகவுரையை உங்களிடத்திலே பகிர விளைகிறேன். லயோலா கல்லூரியிலும் பழனி ஆண்டவர் கலை கல்லூரியிலும் வணிகவியல் துறையில் பேராசிரியராக ஆரம்பத்தில் பணிபுரிய தொடங்கி பின்னர் 1967 ஆண்டு முதல் 2008 ஆண்டு வரை 41 ஆண்டுகள் சௌராஷ்டிரிக் கல்லூரியில் வணிகவியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றிய அன்னார் அவர்கள் தமிழ் இலக்கிய களங்களிலும் முனைவர் வ. சுபமாணிக்கனார், காரைக்குடி கம்பன் அடிப்பொடி சா. கணேசனார், தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார் ஆகியோர் தூண்டுதலால் தமிழில் தடம் பதித்து இன்றளவும் நம் மனங்களில் தனது தமிழ் விதையை பரப்பி வரக்கூடிய ஐயா அவர்கள் ஆரம்ப நாட்களில் பல்கலைக்கழக கவிதை போட்டி, சென்னை மாணவர் மன்ற கவிதை போட்டி ஆகியவற்றில் கலந்து கொண்டு மரபு கவிதை இயற்றி முதல் பரிசினை பெற்றிருக்கக்கூடியவர். நாலடியார், திருவாசகம் இரண்டையும் முழுவதுமாய் படித்து பேரிலக்கிய பரிசு பெற்றவர். ஐயா இடத்தில் சோமி என்றால் என்ன என்று வினவினால் தாத்தா பெயர், தந்தையார் பெயர், தாயார் பெயரை இணைத்து சொக்கலிங்கம், சொர்ணலிங்கம், மீனாட்சி சுந்தரம் என்று சொல்வார். ஆனால் கவியரசு கண்ணதாசனோ சொல்லுக்கு சொல் மீட்டும் சுந்தரம் என்று அன்னாருக்கு பொருத்தமாக முன்மொழிந்திருப்பது அவரது சொல்மன்மைக்கு ஆகச்சால சிறந்த சான்றாக அமைகிறது. 1981 ஆண்டு 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் தலையாய தமிழுக்கு நிலையாய மகுடங்கள் என்ற தலைப்பில் 400 வரிகளில் மரபு கவிதையை அறுசீர் விருத்தமாக இயற்றி போட்டியில் கலந்து கொண்ட 409 கவிஞர்களில் முதலாவது இடத்தை பெற்று பொற்கிழி பரிசும் அண்ணாமலை ரெட்டியார் நினைவு பரிசினையும் பெற்றிருக்கக்கூடிய பெருமகனார் 1999 ஆண்டு மற்றும் 2010 ஆண்டு என 2 முறை மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் தமிழிசை சங்கத்தாரால் தமிழ் பணிக்காக பொற்கிழி வழங்க பெற்ற போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரியவர். மேலும் சொல்லோவியர், திருமந்திர சொல்மணி, பொற்கிழி கவிஞர், விரிவுரை வித்தகர், திருப்புகழ் உரைமணி, செந்தமிழ் பேரொளி, நற்றமிழ் நாவலர், சிலம்பு செல்வர் மாப்போசி இலக்கிய விருது, கம்பர் விருது, திருத்தொண்டர் விருது உள்ளிட்ட பல பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றிருக்கக்கூடிய பெருமகனார் சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா, நேபாளம், திபெத், ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு இலக்கிய பயணமாக பட்டிமண்டபம், கவியரங்கம், வழக்காடு மன்றம் ஆகியவற்றில் தமிழை உலகம் முழுவதும் சுமந்து சென்றிருக்கிறார். இவற்றிலெல்லாம் மேலாக இலக்கியத்தை காட்டிலும் ஆன்மீகத்தை தனது இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறார். அன்னாரின் இல்லத்தின் பெயர் திருவாசகம். ஆகவே திருவாசகத்தில் நிலை கொண்டிருப்பவர் என்பது ஆகச் சிறந்த ஒரு முன்மொழியாக இருக்கக்கூடும். 2005 ஆண்டு 2011 ஆண்டு என 2 முறை திருக்கைலாய யாத்திரை சென்று வந்திருக்கக்கூடிய அன்னாரின் திருப்பாதங்களை போற்றி வணங்குவோம் ஆக. மதுரை பன்னிரு திருமன்றத்தில் 15 ஆண்டுகள் திருமந்திர வகுப்பினை நடத்தி வந்திருக்கிறார். சிங்கப்பூர் அருள்மிகு ருத்ரகாளியம்மன் திருக்கோயில், ஈஃபோ அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் ஆகியவற்றில் 12 ஆண்டுகளாக சமய இலக்கிய பண்பாட்டு வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். மதுரையில்
இல்லந்தோறும் பெரிய புராணம் என்ற அமைப்பினை தொடங்கி மாதந்தோறும் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று பெரிய புராணத்தை இலக்கிய பேருரையாக 63 இல்லங்களில் 63 மாதங்கள் தொடர்ந்து நடத்திய பெரும் முயற்சியை அன்னார் மேற்கொண்டிருக்கிறார். கம்பன் அடிப்பொடி சா கணேசன், தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார், குன்றக்குடி அடிகளார், கீவா ஜெகநாதன், கவியரசு கண்ணதாசன், நீதியரசர் மூமு இஸ்மாயில் என்று செழுமையான தமிழில் ஆளுமை பெற்ற பல்வேறு பிரமுகர்கள் தலைமையில் பேசிய பெரும் மகனார் இன்றைக்கு நம்மிடையே இருந்தள்ளியிருக்கிறார். அன்னாரின் இலக்கிய பணிகளுள் காஞ்சி பெரியவர் திருநீறு விடுதூது, பண்டிதமணி பிள்ளை தமிழ், ஆண்டவனும் ஆண்டவரும், உலக புகழ் பெறும் கோவிலூர் திருமடம், ஆழ்வார்களும் கண்ணதாசனும் உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களையும் அவர் துறை சார்ந்த 5 நூல்களையும் எழுதியிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய அன்னார் அவர்கள் இன்றைக்கு கோடங்கநல்லூர் சுந்தர சுவாமிகள் பற்றிய அருளுரையை நம்மிடத்திலே பகிர வந்திருக்கிறார். அன்னாரின் திருப்பாதங்கள் போற்றி மகிழ்ந்து அவரது முகவுரையை ஆற்ற நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சோசோமி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக தலைவர் கிருஷ்ணன் அவர்களை அன்பு பாராட்டி மேடை கலைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சுந்தர சுவாமிகள் அவர்களுக்கு திருக்கோவில் எழுப்பிய சிவராமன் செட்டியார் அவர்களினுடைய 5வது தலைமுறை திரு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி மேடை கலைக்கின்றோம். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளினுடைய திவ்ய சரிதத்தை எழுதிய மணி ஐயர் அவர்களை அன்பு பாராட்டி மேடை கலைக்கின்றோம். தேவாரம் மூவர் போன்று நிற்கின்ற மூவருக்கும் நன்றி. முகவுரை சொன்ன முனைவர் விவேக் பிரபுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. ஈசா சம்ஸ்கிருதி மாணவியர்களினுடைய விருப்பத்திற்கேற்ப இப்பொழுது அன்பு பாராட்டி அவர்களை அழைக்கின்றோம். உடன் நின்று உங்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி செல்வி தாரணி, தனிஷ்கா, திவ்யா, நந்தனா, அனகா, சச்சி, பிஷப், ரிஷப், தர்ஷன், மிருதங்கம் வாசித்த சுவாமி ஆதித்யராஜா, கஞ்சிரா அபூர், இவர்களுடன் இணைந்த சுவாமி ஆதிந்தீரா, சகோதரி சங்கரி, இவர்கள் இந்த குழந்தைகள் அனைவருமே வெளி மாநிலத்தவர்கள், தமிழே தெரியாது. இவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியை, இசை ஆசிரியை பிரியா அவர்களை அன்பு பாராட்டி மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றார். பிரியா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படும்.
சிறப்பு செய்த தலைவர் அவர்களுக்கும் சிறப்பினை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம். இப்பொழுது மேடை ஐயா அவர்கள் வசம். சிவா திருச்சிற்றம்பலம். சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட மர இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. தேரில் வந்து கீதை சொன்ன கிருஷ்ண பரமாத்மா கோவையில் இப்பொழுது எல்லோருக்கும் ஞான செல்வத்தை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த கண்ணனுக்கு நம்முடைய வணக்கம், இந்த கண்ணனுக்கு நம்முடைய வாழ்த்து. அந்த கண்ணன் எந்நிறம், இந்த கண்ணன் பொன்னிறம். ஐயா அவர்கள் 100 ஆண்டு வாழ்ந்து இந்த பணியை தொடர வேண்டும் என்று இத்தனை கோடி மக்களுடைய சார்பில் முருகப்பெருமானை வணங்கி வாழ்த்துகிறேன். அவரோட எனக்கு கொஞ்சம் வயசு கூட, வேற ஒன்றும் இல்லை. வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது. அவர் என்னை ஒரு மாதிரி தடுத்து ஆட்கொண்டார். அரிமளம் என்ற அற்புதமான ஊரிலே தெப்பத்திலே சிறந்தது அரிமளத்து தெப்பம் என்பார்கள். அரிமளம் என்ற அற்புதமான ஊரிலே சமாதி கொண்டவர் நம்முடைய கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். அவருடைய குருபூஜை அன்றைக்கு அங்கே சென்று பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐயா சோமசுந்தரன் செட்டியார் மூலம் எனக்கு கிடைத்தது. அதுதான் பிள்ளையார் சுழி. அதுவரைக்கும் அவரை பத்தி ஒண்ணுதான் தெரியும். என்ன தெரியும்? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை யாரோ சுந்தர முனிவர் என்பவரை பற்றி அற்புதமாய் எழுதியிருக்கிறார். இந்த சுந்தர முனிவர் யார்? அவருடைய குருநாதராய் இருக்கலாம். இதான் எங்க வாத்தியாரு எனக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்கு மேல ஒன்னும் தெரியாது. அந்த சுந்தர முனிவர் தான் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பதை ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் பிறந்தது கங்கை கொண்டான், வளர்ந்தது பத்தமடை, எல்லாம் தாமிரபரணி. தாமிரபரணிக்கு பெருமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலேயே உற்பத்தியாகி தமிழ்நாட்டுக்கு வளத்தை தந்து தமிழ்நாட்டிலேயே கடலோடு கலக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறு தாமிரபரணி தான். அதனாலதான் பாரதியார் தாமிரபரணியை நிறைவாக சொன்னார். காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி. தன் பொருணை தான் தாமிரபரணி ஆயிற்று. தன் பொருணை தாமிரபரணி ஆயிற்று. ஆண் பொருணை அமராவதி ஆயிற்று. பொருணை தான் அது. அதனால கடைசியா நிறைவாக சொன்னார். சாமி பிறந்த ஊர் கங்கை கொண்டான், வளர்ந்த இடம் பத்தமடை, சமாதி கொள்ள தேடி வந்த இடம் நம்முடைய அரிமளம், ரொம்ப நாள் வாழ்ந்து தன் பேரோடு சேர்த்து கொண்ட இடம் கோடகநல்லூர். இன்றைக்கு அந்த அரிமளத்திலே அந்த பெருமானுடைய சமாதி கோயிலை 1878 கட்டிய குடும்பத்தினுடைய மரபில் 5வது தலைமுறை சோமசுந்தரன் செட்டியார் இங்க வந்து உட்கார்ந்திருக்கார். அவங்க தாத்தாவுக்கு தாத்தா சிவராமன் செட்டியார்னு பேரு. அவர் தான் கட்டினது.
ஆமா, இந்த நூலை நமக்கு கோடகநல்லூர் சுந்தரசாமியை பத்தி என்ன தெரியும்? தெரிவிக்கணுமா இல்லையா? 750 பக்கம் தூக்கினா கை வலிக்குது. எழுதுறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பாரு, எவ்வளவு செய்தி சேகரிச்சிருப்பாரு. ஒரு புண்ணியவான் சுப்பிரமணிய ஐயர் என்ற மணி ஐயர் எழுதி கொடுத்தார். அவரும் வந்திருக்கார். ஆக கலை கோயிலாகிற நூலை தந்தவரும் சிலை கோயிலாகிற சமாதி கோயிலை தந்தவரின் மரபைச் சேர்ந்தவரும் வந்திருக்கிறார்கள். இது நான் பெற்ற பெரும் பேறு. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சாமியுடைய வரலாற்றுக்குள் போகிறோம். உங்களுக்கெல்லாம் திருவாசகம் தெரியும். திருவாசகம் பல பேருக்கு நன்றாக தெரியும். சிதம்பரத்திலே வடக்கு கோபுரம், அதற்கு எதிர்த்தாற்போல் ஒரு சின்ன கோயில். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? திருப்பெருந்துறை. அதுக்கு பேரும் திருப்பெருந்துறை. அறந்தாங்கிக்கு பக்கத்திலே மாணிக்கவாசக பெருமானுக்கு மார்கழி மாதம் திருவாதிரை தரிசனத்தன்றைக்கு உபதேசம் கிடைச்சதே, அந்த திருப்பெருந்துறை அல்ல இது. இது சிதம்பரத்திலே வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாற்போல் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை என்ற கோயில். மாணிக்கவாசக பெருந்தகை அங்கே உட்கார்ந்திருக்கிறார். ஒரு ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். ஒரு பெரிய சான்றோர் அந்தன கோலத்திலே வருகிறார். ஏன்பா, நீதான் மாணிக்கவாசகனா? என்னடா ஒரு மாதிரி கேட்கிறாரு. ஆமா. ஏயா, நீ நிறைய பாட்டெல்லாம் பாடி இருக்கியாமே? ஏதோ பாடி இருக்கிறேன். பாட்டெல்லாம் சொல்லு, நான் எழுதிக்கிறேன். வந்தவர் யாரு? தமிழிலே பெரும் ஈடுபாடு கொண்ட சிவபெருமான். இப்ப இந்த மேடையை பாத்தீங்களா? நான் மேடையில் இருக்கேனா கோயில் வாசல்ல நிக்கிறேனா? கோயில் வாசல் தானே, தெரியுதா? மேல கோபுரம், அந்த பக்கம் ஒரு ஸ்தூபி, இந்த பக்கம் ஒரு ஸ்தூபி. என்ன இது? நமக்காக போடப்பட்டது. ஏன் தெரியுமா? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் காசியில கும்பாபிஷேகம் பண்ணினவர். 7 ஊர்களில் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் செய்தவர். கும்பாபிஷேகம் செய்யாத இடம் கிடையாது. அத்தனை கும்பாபிஷேகம் செய்தார், கோயில்களை வளர்த்தார். அதனாலே கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளை பற்றிய பேச்சு கோயிலுக்கு நடுவில் இருக்க வேணும் என்ற எண்ணத்தினாலே கிருஷ்ணன் ஐயா அவர்கள் கோயில் மாதிரி ஒரு பின்னணி அமைத்து நம்மை பேச வைத்திருக்கிறார்கள். இது எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம். என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம், உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ என்று பாடக்கூடிய மாதிரி அமைந்திருக்கிறது. மாணிக்க வாசகர்கிட்ட வந்தவர் பாட்டெல்லாம் எழுதி வாங்கினார். திருவாசகம் 658 பாட்டு எழுதியாச்சா? கீழே கையெழுத்து போட்டார். மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. ஏட்ட கொண்டு போய் தில்லையிலே நடராஜ பெருமான் சந்நிதியில வச்சுட்டார். மறுநாள் ஆனி மாசம் மக நட்சத்திரம். கோயிலை திறந்தா இவ்வளவு ஏடு இருக்கு, முத்து முத்தான கையெழுத்து. சிவபெருமான்ல எழுதியிருக்காரு. என்ன சார் பார்த்தாப்புல சொல்றீங்களேங்க? பார்த்தேன், பார்த்ததைத்தான் சொல்றேன். நான் கண்டதைத்தான் சொல்றேன், கண்டதை சொல்லல. புரியுதா? அந்த ஏடு இருக்கம்மா. என்ன சிவபெருமான் எழுதின ஏடு அப்படியே இருக்கு. எங்கே இருக்கு? பாண்டிச்சேரியிலே அம்பலத்தாடி ஐயர் மடத்து தெருவிலே, அம்பலத்தாடி ஐயர் மடத்திலே ஒரு பெரிய பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு போனா திறந்து காட்டுவாங்க. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அந்த ஏடு எங்க வச்சிட்டார்? நடராஜாவுக்கு முன்னால வச்சுட்டு நடராஜா வரைஞ்சிட்டார். மறுநாள் காலையில பார்த்தா இவ்வளவு ஏடு, முத்து முத்தான கையெழுத்து. எல்லாம் மாணிக்க வாசகர்கிட்ட வந்தாங்க, காலில் விழுந்தாங்க, உள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. அப்படி காமிக்கிறாங்க. நடராஜாவை பார்க்கிறார். எம்பெருமானே, இதுக்கு நீ வந்தியா அப்படின்னு கண்ணீர் கொட்டுது. திருவாசகத்துக்கு பொருள் என்ன என்றார்கள். பொருள் நடராஜ பெருமான்னு காட்டினார். ஜோதி உண்டாயித்து கலந்து விட்டார். நமக்கு ஒரு சந்தேகம், ஏன் சிவபெருமான் திருவாசகத்தை எழுதி வாங்கி கொண்டார்? என் தேவாரத்தை வாங்கி இருக்கலாம் அல்ல.
அட ஏதோ ஒரு நூலை எழுதி வாங்கி இருக்கலாம் இல்ல, ஏன் திருவாசகத்தை எழுதி வாங்கி கொண்டார்? நமக்கெல்லாம் புரியல. ஒரே ஒருத்தருக்கு புரிஞ்சுது. அவர் அதுக்கு காரணம் சொன்னார். ஏன் எழுதி வாங்கினார் தெரியுமா? ஒரு காலத்திலே உலகம் அழிந்து விடும், நம்ம பூமி தண்ணிக்குள்ள போயிரும். என்னைக்கு இருந்தாலும் நமக்கு வேணே சுனாமி தான். ஒரு நாளைக்கு ஆமாங்க, பூமி எதுக்குள்ள போகும்? தண்ணிக்குள்ள போயிரும். தண்ணிய உள்ளே இருக்கிற வடவாமுக அக்னி குடிச்சுவிடும், அக்னிய காத்து அணைச்சுவிடும், காத்து ஆகாசம் இழுத்துவிடும், ஆகாசம் மட்டும்தான் இருக்கும். ஆகாசத்தை பார்க்க முடியுமா? தொட முடியுமா? அது மட்டும்தான் இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்போ சிவபெருமான் அவர் மட்டும்தான் மிச்சம் இருப்பார். எல்லாம் முடிஞ்சிரும். அம்பாள் பராசக்தி சிவனோடு இணைந்து விடுவாள். யாரு மிச்சம்? சிவபெருமான். ஏன்? இந்த ஆளுக்கு டிஓடி கிடையாது, டிஓபியும் கிடையாது, டிஓடியும் கிடையாது. யாருக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவருக்கெல்லாம் டேட் ஆஃப் டெத் உண்டு. சிவபெருமானுக்கு டிஓபியும் கிடையாது, அதனால டிஓடியும் கிடையாது. பிறவாயாக்கை பெரியோன் சமண முனிவர் யாரு சொல்றா? இளங்கோவடிகள் சொல்றாரு. சிவபெருமான் யாரா? பிறவாயாக்கை பெரியோன். இவர் மட்டும் தனியா நிப்பாரு. யாரு? சிவபெருமான். அப்போ அவருக்கு பொழுது நல்ல பொழுதா போகணும் இல்ல, பொழுத போக்கப்படாது, பொழுத பயன்படுத்தணும். இப்ப இத்தனை பேரு பொழுதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த புண்ணியம் பூரா கிருஷ்ண பரமாத்மாவை சேர்ந்தது. இத்தனை பேருடைய நேரம், எத்தனை கோடி பேர் இதை பார்க்கறாங்க, பார்க்க போறாங்க. அவ்வளவு பேர் திருவடிகளுக்கும் வணக்கம். எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள். சரி, இப்போ திருவாசகம், மாணிக்க வாசக பெருமான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தேன். இப்போ கோயிலுக்குள்ள போய் திரும்ப வந்து ஆனி மாசம் மக நட்சத்திரத்தன்னைக்கு காட்டினார். எல்லோரும் பார்த்தார்கள், வழிபட்டார்கள், முடிஞ்சது. நமக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன் சிவபெருமான் அதை எழுதி வாங்கினார்? ஒரு புண்ணியவான் அதை கண்டுபிடிச்சு விட்டார். ஊழிக்காலம் வரும், எல்லாம் முடிஞ்சிரும், சிவபெருமான் மட்டும் தனியா நிப்பார். அப்ப அவருக்கு பொழுது நல்ல பொழுதா போகணும்ல, அவர் நல்ல புஸ்தகம் படிக்கணும்ல. நம்மளா இருந்தா கண்ட புஸ்தகத்தை படிப்போம். என்னத்த புஸ்தகம் படிச்சோம்? இப்ப புஸ்தகத்தை எல்லாம் இந்த பிசாசு சாப்பிட்டு பிடிச்சு. இந்த கையில ஒரு பிசாசு இருக்கு பாருங்க, எல்லா புஸ்தகத்தையும் அது சாப்பிட்டு பிடிச்சு. புத்தகம் படிக்கிறதே போச்சு. அவர் யோசிச்சாராம், நமக்கு பொழுது நல்லா போகணும்னா எந்த நூலை எழுதி வாங்கணும்? திருவாசகத்தை எழுதி வாங்கு. இத்தனை நூல். ஆமா, ஒரு ஆள் விட்டு எழுதப்படாது. ஏன் அவரே வந்து எழுதினார்? ஆள் விட்டு எழுத சொன்னா அவன் தப்பு தப்பா எழுதி விட்டான்னா. நம்ம ஊர்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கு எல்லையே கிடையாது. காரியாலயம் எழுத சொன்னா காரியாலயம்னு எழுதி வைக்கிறான். ராமாயணம்னு எழுத சொன்னா ராமயானம்னு எழுதி வைக்கிறேன். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், பொள்ளாச்சின்னு எழுத சொன்னேன், பாவிப்பைய புள்ளத்தாச்சின்னு எழுதி விட்டேன். ஏகாதசின்னு எழுதுறான்னா ஏகாதாசின்னு எழுதி வைக்கிறேன். கடங்காரன் காலையும் ஒடிச்சு விட்டேன். எல்லாம் கோவலன்னா கேவலன்னு எழுதுறேன். கேட்டா காலை ஏண்டா ஒடிச்சேன்னா அவன் கண்ணகிய விட்டுட்டு மாதை வீட்டுக்கு போனான்ல சார், அதனால காலை ஒடிச்சு விட்டேங்கிறேன். என்ன அநியாயம்! சிவபெருமான் அதனால அவரே வந்து எழுதினாராம். யாருக்கு இந்த கற்பனை வந்துச்சு? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளைக்கு வந்துச்சு. பாட்ட சொல்லவா? கடையூடி வருந்தனிமை கடிச்ச அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. ஊழிக்காலத்திலே வரக்கூடிய தனிமையை மாற்றுவதற்காக அம்பலத்திலே ஆடக்கூடிய எம்பெருமான் தமிழ்த்தாயே உன்னுடைய திருவாசகத்தில் ஒரு பிரதி எழுதி வைத்துக் கொண்டாராம். அப்படியானால் என் தமிழ்த்தாயே உன் பெருமைக்கு எல்லையில்லை. நீராறுங்கடல் உடுத்த யாரு பாடின பாட்டு? மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பாடின பாட்டு. அவர் தான் இதையும் சொன்னார். ஆமாம், சுந்தரம் பிள்ளைக்கு இவ்வளவு ஞானம் எப்படி வந்துச்சு? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் மூலம் வந்தது. சுந்தரம் பிள்ளைக்கு குருநாதர் யாரு? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள்.
மனோன்மணியத்திலே சுந்தர முனிவர்னு ஒருத்தரை உண்டாக்குவார். அவர் பெருமையெல்லாம் சொல்லுவார். அது பூரா யாருங்கிறீங்க? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். ஒண்ணு. இப்ப 2வது செய்திக்கு போறேன். சிதம்பரம். என்னமோ சிதம்பரத்தை சுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்ப பிடிச்சு சிதம்பரத்திலே வடலூர் வள்ளற் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். வள்ளலார் பக்கத்துல ஒரு வீடு கொஞ்சம் தள்ளி கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அங்க வந்திருக்கார். வள்ளலார் ஒரு ஆளை அனுப்பிச்சார். சுவாமிகளை பார்த்துட்டு வரணும், அதுக்கு இப்ப நேரம் கிடைக்குமான்னு கேளுங்கோ. யாரு? வள்ளலார் கேட்கிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை கொடுத்த வள்ளற் பெருமான் கேட்கிறார், கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளை நாம் பார்க்கணும், இப்ப அவங்களுக்கு சௌகரியப்படுமான்னு கேளுங்கோ. அந்த ஆள் வந்தாரா? இவர்கிட்ட கேட்டாரா? கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் எந்திரிச்சிட்டார். அவரு எங்கிட்ட கேட்கலாமா? நான் இல்ல அவரை பார்க்கணும். இதாம்மா பெரியவங்க. பணியுமாம் என்றும் பெருமை. நான் இல்ல அவரை பார்க்கணும். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் இறங்கி ஓடி வர்றார். 2 பேருக்கும் 8 வயசு வித்தியாசம். வள்ளற் பெருமான் பிறந்தது 1823. கோடகநல்லூர் சுந்தர சுவாமி பிறந்தது 1831. 8 வருஷம் அவர் பெரியவர். அறிவில் ஆற்றல் சிறந்தவர். கோடகநல்லூர் சுந்தர சுவாமி அங்க போறார். வள்ளலார் வரவேற்றார், உட்கார சொன்னார், எதிர்த்தாப்புல உட்கார சொன்னார். சுந்தர சுவாமிகள் உட்காரவில்லை, பக்கத்தில் உட்கார்ந்தார். இங்க உட்காருங்க. இல்ல வேண்டாம், இங்க உட்கார்ந்துட்டார். ஏன் நமக்கு இப்ப தெரியல. உட்கார்ந்தாச்சா? 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஞானம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த பேச்சு புரியுமே தவிர நமக்கு என்ன புரியும்? 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாரு? வள்ளற் பெருமான் ஒரு பக்கம், கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்க, மகா வைத்தியநாத சிவன் வருகிறார். இசை மேதை. அவரை பத்தி பெரிய வரலாறே இருக்கு. சொன்னா அடுத்த வருஷம் எப்போ வருவாரோ இப்பவே வந்துருவாரு. அதனால சொல்லல. நிறைய மகா வித்வான் வந்தார், வந்து உட்கார்ந்துட்டார். வள்ளலார் இங்கே, கோடகநல்லூர் சுந்தர சுவாமி இங்கே. சந்தோஷமா இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லுங்க, நான் பாடுறேன். இந்த சந்நிதியில பாடணுமே. வள்ளற் பெருமான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். தடித்த ஓர் மகனை தந்த ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பள் தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கெனக்கு பேசிய தந்தையின் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதன் நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனியாற்றேன். என்ன அர்த்தம்? பிள்ளைய அம்மா அடிச்சா அப்பா அணைப்பார், அப்பா அடிச்சா அம்மா அணைப்பா. சிவபெருமானே, எனக்கு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அதனால அடிக்காத, அணைச்சுக்கோ. இந்த பாட்டை தினம் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணுமில்லம்மா. தடித்த ஓர் மகனை, தடிச்ச பய தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பள். உடனே அணைச்சுக்குவா. தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கு எனக்கு பேசிய தந்தையின் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதன் நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா. நீ தானே அம்மையும் அப்பனும். அம்மையப்பா இனி ஆற்றேன். மகா வைத்தியநாத சிவன் அதை அற்புதமா பாடுறார். எல்லாம் கேட்கிறாங்க. நல்ல மருந்தி மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து. அடுத்த கீர்த்தனை வள்ளலார், அதை பாடுறாங்க. இந்த செய்தி எல்லாம் கண்டுபிடிச்சு எழுதினவர் மணி ஐயர்னு ஒருத்தர் இந்த உட்கார்ந்து இருக்கார். நான் தப்பா பேசினா அவர்கிட்ட மாட்டிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? டெஸ்டுக்கு ஒரு ஆளை உட்கார வச்சுட்டார் கோடகநல்லூர் சுந்தர சுவாமி. டே ஒழுங்கா பேசணும். அவர் எழுதுனதுல கொஞ்சம், அவருக்கு முன்னால 3 பேர் எழுதியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் சுருக்கம். அவர் 750 பக்கம் விரிச்சு எழுதியிருக்கார்.
என்னங்க காட்சி முடிஞ்சுதா? கோடகநல்லூர் சுந்தர சுவாமி எந்திரிச்சு போயிட்டாரா? கூட இருந்தவங்க கேட்டாங்க, சாமி ஏன் எதிர்த்தாப்புல உட்காராம பக்கத்துல உட்கார்ந்தீங்க? அப்பா, வள்ளலார் சாமு சித்தர். சாமு சித்தர்னா தெரியுமா? போன பிறவியில இருந்து ஞானத்தை மொத்தமா வாங்கிக்கிட்டு வந்தவர். பிறக்கிற போதே ஞானம். எப்படி? வயிற்றில உருத்தெரியா காலத்தே ஞானம். கருவிலே திரு. அவருக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்திருந்தா நம்முடைய ஆற்றலை எல்லாம் அவர் இழுத்துக்கிட்டுருவார். இப்ப புரியுதா? வாதிக்கு முன்னால எவனாவது நின்னா அவன் பலத்துல பாதி வந்துரும். முன்னால நின்னா இழுத்து போடுவார். அதான் ஓரத்துல உட்கார்ந்திருந்தேன். வள்ளலாரும் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளும். 2 செய்தி சொல்லிட்டேனா, ஒரு 5 செய்தி சொல்லிவிட்டு வரலாற்றுக்குள்ள போயிடுவேன். இப்ப 3வது செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. திருவையாறு. இந்த பிள்ளைங்க எல்லாம் இப்ப பாடினாங்களா இல்லையா? திருவையாற்று தேவாரம் அப்பர் சுவாமி அருமையா பாடினாங்க. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். பிள்ளைங்க நல்லா பாடுனாங்க. எந்த ஊரு? திருவையாறு. நம்ம திருவையாத்துக்கே போனோம். திருவையாறு. சாமி திருவையாற்றுக்கு போறார். சுந்தர சுவாமிகள் பெருஞ்சாதனை நிகழ்த்தினார். திருவையாற்றிலே சிவபெருமானுக்கு என்ன பேரு? ஐயாற்று நாதர். அம்பாளுக்கு பேரு தர்ம சம்பர்தனி என்ற அறம் வளர்த்த நாயகி. உன் தெரியுமா? திருவையாற்றில பெருமாள் கோயிலே கிடையாது. ஆனா அம்பாள் சன்னதிக்கு எதிர்த்தாப்புல ஆஞ்சநேயர் நிற்பார். என்ன சார், பெருமாள் கோயில்ல நிக்க வேண்டிய ஆஞ்சநேயர் இங்கே வந்திருக்காரு? என்ன? அம்பாள் தான் பெருமாள். அப்பர் சுவாமி தேவாரம் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. அரியனா யாரு? அரண்னா சிவபெருமான், அரியனா பெருமாள். கணவனும் மனைவியும் அரண் அரி வள்ளல் வள்ளி. முருகன் வள்ளல், மனைவி வள்ளி. சிவபெருமான் அரண், மனைவி அரி. பெண் தன்மைக்கு பெருமாள்னு பேரு, ஆண் தன்மைக்கு சிவம்னு பேரு. வேற ஒண்ணும் கிடையாது. அங்கே அரியலால் தேவி இல்லை அப்படின்னு பாடிவிட்டாரா? அதனால அம்பாள் தான் மகாவிஷ்ணு, அம்பாள் தான் திருமால். அதனால ஆஞ்சநேயர் பார்த்தார், ஓ நம்ம திருமால் தான் கும்பிட்டபடிக்கு அங்க நின்ட்டார். ஆஞ்சநேயர் எங்க வேணாலும் நிப்பார். தெரியுமா உங்களுக்கு? மெட்ராஸ்ல சாந்தோம் சர்ச்சில் ஒரு தூண்ல நிக்கிறாரு. புரிஞ்சா நல்லதுதான். சாந்தோம் சர்ச்சுக்கு ஆஞ்சநேயர் எப்பையா போனாரு? கடவுளுக்குத்தான் வெளிச்சம். சாந்தோம் சர்ச்சில் தூணுல ஆஞ்சநேயர் நிற்கிறார், போய் பாருங்கள். சரி, திருவையாறு. சிவபெருமானும் அம்பாளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் உங்களுக்கு கேட்குமாங்காதீங்க, கேட்கும். யாரு பேசுறா? சிவபெருமானும் அம்பாளும். சிவபெருமான் இப்படி உட்கார்ந்து இருப்பார், அம்பாள் இப்படி அவர் வாயை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த வாயை பார்த்துக்கிட்டு இருக்கா பாருங்க, அவளுக்கு பேரு வாக்கே நோக்கிய மங்கை. என்ன? வாக்கே நோக்கிய மங்கை. ஏதோ பாட்டு நினைப்பு வருது யாருக்காவது? பாட்ட முதவரி என்ன? மூக்கே நீ முரலாய். எம்பரியில எனக்கு வேணும். மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். ஐயாவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். 100க்கு 200 மார்க். நல்லா பதில் சொல்றாங்க. சாமி, இத்தனை வருஷமா நடத்தினதுக்கு பலன் நல்லா கிடைச்சிருக்கு. மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. காளையார் கோயில்னு ஒரு ஊரு போயிருக்கீங்களா? திருக்கானப்பேர் காளையார் கோயில், சிவகங்கை பக்கம். சிவபெருமான் உட்கார்ந்து இருப்பார், அம்பாள் பக்கத்தில் இருப்பா. போர்டு போட்டிருக்கான், வாக்கே நோக்கிய மங்கை. திருவையாறு. சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கார், அறம்படத்த நாயகி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். சிவபெருமான் கேட்கிறார், நம்ம நந்தி கல்யாணம் நல்லா முடிஞ்சிருச்சு இல்லம்மா?
நந்தி கல்யாணம். ஆமா ஆமா, நந்தி கல்யாணம் எங்க நடந்துச்சு என்னமோ இவருக்கு தெரியாத மாதிரி, நமக்கு தெரிய வைக்கிறதுக்காக இந்த கான்வர்சேஷன். ஆமா, நந்தி கல்யாணம் எங்க? திருமலபாடி. ஆமா ஆமா, மலபாடி. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிடிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உனையல்லால் இனி யாரை நினைக்கேனே. சுந்தரர் பாடினாரே அந்த திருமலபாடி. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நல்லா நடந்தது. ஆமா, கல்யாணத்துல நல்ல கூட்டமோ என்ன உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன தியானத்தில் இருந்தீங்களா? அப்படித்தான்மா, நீ தானே எல்லாத்தையும் பார்க்கிறவ. நான் தீர்மானம் தான் பண்ணுவேன், செயல்படுறது நீ. நான் டிசைடிங் அத்தாரிட்டி, நீ எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. சிவபெருமானுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்காதீங்க, அத்தனை மொழியும் அவங்கிட்ட இருந்துதான் வந்துச்சு. அப்புறம் என்ன? நான் தீர்மானம் பண்ணுவேன், நீ செயல்படுவேன். ஆமா, கல்யாணத்துல என்னென்னவெல்லாம் பண்ணுனாங்க அதை ஏன் கேட்கிறீங்க? திருப்பழனம்னு ஒரு ஊரு, அங்கிருந்து பழமா கொண்டாந்து கொட்டி விட்டாங்க. ஆமா, ஊர் பேரு பழனம், சரிதானே? எல்லா பழமும் வந்துருச்சு, பரவாயில்ல, சந்தோஷம். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப கூட்டமாமே சோறு. திருச்சோற்றுத்துறைன்னு ஒரு ஊரு, திருச்சோற்றுத்துறையில இருந்து கலர் கலரா சோறு. ஆமா, புளியோதரை ஒரு நேரம், தயிர் சாதம் ஒரு நேரம், சக்கரை பொங்கல் ஒரு நேரம், அத்தனை சோறு வந்துருச்சு. எல்லாரும் சாப்பிட்டாங்க, சந்தோஷம். ஆமா, இந்த வேதியர்கள்லாம் வந்தாங்களா? ஏன் கேக்குறீங்க? அத்தனை வேதியர்கள் மந்திரமெல்லாம் ஒழுங்கா சொன்னாங்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்க? திருவேதிகுடியிலிருந்து வந்தாங்க. ஓஹோ, வேதிகுடியா, அதனால வேதியர்களா? சந்தோஷம். ஆமா, மாப்பிள்ளைக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணாங்களா? ஏன் கேக்குறீங்க? மகரகண்டி பெருசா போட்டாங்க. மகரகண்டி யாரு கொடுத்தா? திருக்கண்டியூர்ல இருந்து கொண்டாந்தாங்க. மகரகண்டி, கண்டியூர். ஆமா, பேருக்கு அதுக்கும் பொருத்தமா தான் இருக்கு. ஆமா, கல்யாணத்துக்கு பூவெல்லாம் வேணுமே, பூவை கொண்டாந்து கொட்டி விட்டாங்க. திருப்பூந்துருத்தி, திருப்பூந்துருத்தியிலிருந்து பூ வந்துருச்சு. எம்மா, கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு நெய் வேணும்ல, உங்களுக்கு தெரியுமா? கட்டாயமா ஒரு நாளைக்கு ஒரு கரண்டி நெய்யாவது சாப்பிடணும். ஆயுர்வேதம், நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால். உண்டினா சோறு, அதுக்காக கண்டவாயில ஊத்தப்படாது. ஒரு ஸ்பூன் தான். சோத்துக்கு நெய் தொட்டுக்கலாமே தவிர நெய்க்கு சோறு தொட்டுக்கப்படாது. ஒரு ஸ்பூன் ஆயுர்வேதம். நெய், நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், மாறில் உடம்பிறப்பில்லா உடம்பு பால், பாலே மடக்கொடி இல்லா மனை. மனைவி இல்லைனா அந்த வீடு பாழா போயிடும், ஆறு இல்லைனா அந்த ஊரு பாழா போயிடும், உடன்பிறப்பு இல்லைன்னா உன் வாழ்க்கை பாழா போயிடும். யாரு சொல்றா? ஔவையார் சொல்றா. நெய், ஆமா, நெய் வேணும். நெய் எங்க? திரு நெய்த்தானத்திலிருந்து நெய் வந்துருச்சு. ஆமா, இப்ப நீ பாடு சொல்லிக்கிட்டே போனியே, மொத்தம் எத்தனை ஆச்சு? இந்த இவங்களை கேட்போம், எத்தனை ஆச்சு? யாரு சார் கணக்கு பண்ணனா இதையெல்லாம்? திருப்பழனம் 1, திருச்சோற்றுத்துறை 2, திருவேதிகுடி 3, திருக்கண்டியூர் 4, திருப்பூந்துருத்தி 5, திருநெய்த்தானம் 6. புரியுதா? இந்த 6 ஊர்ல இருந்து கல்யாணத்துக்கு கொண்டாந்து கொட்டி விட்டாங்க. அறம்படுத்த நாயகி நம்ம இவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணுமா இல்லையா? யாரு? திருவையாற்று சிவபெருமான். ஆமா, தெரிவிக்கணும். புறப்படு, பல்லக்கில் ஏறு, எல்லா ஊர் மக்களையும் போய் பார்த்து நன்றி தெரிவிப்போம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு கல்யாணமா, நம்ம சித்திரா பௌர்ணமிக்கு அப்புறம் போவோம். அடுத்த பௌர்ணமி, பங்குனி உத்திரம் முதல் பௌர்ணமி, சித்திரா பௌர்ணமி அடுத்த பௌர்ணமி நம்ம போவோம். யாரு புறப்பட்டா? சிவபெருமானும் அம்பாளும் பல்லக்கில் வர, ஊர் மக்கள் எல்லாம் வர. முதல்ல திருப்பழனத்துக்கு போக அந்த ஊர் சாமியை கூட்டிக்கிட்டு, அடுத்தாப்புல திருச்சோற்றுத்துறைக்கு போக அந்த ஊர் சாமி, அந்த ஊர் மக்கள், திருவேதிகுடி, அப்புறம் திருக்கண்டியூர், அப்புறம் திருப்பூந்துருத்தி, அப்புறம் திருநெய்த்தானம், அந்தந்த ஊரு மக்கள் கூட்டம் எல்லாம் சேர்த்து மொத்தம் 7 பல்லக்கு. திருவையாரையும் சேர்க்கணும்ல, 7 பல்லக்கு கூட்டம்.
எல்லாம் புறப்பட்டு போய் நன்றி சொல்லி எல்லாம் திருமலபாடிக்கு போயிடும். இதுக்கு பேரு சப்தஸ்தான திருவிழான்னு பேரு. ஏழூர் திருவிழா போய் பார்க்கணுமே. மக்கள் நடந்து போவாங்க ஐயா, செருப்பு போட மாட்டாங்க, வழியில எல்லாம் சாப்பாடு. இன்னும் நம்ம நாட்டுல இந்த சனாதனம் இருக்குங்கிறதுக்கு அது ஒண்ணுதான் எடுத்துக்காட்டு. நினப்புல வச்சுக்கிடுங்க. சனாதனம்னா என்ன அப்படின்னு கோடகநல்லூர் சாமி சொல்லி இருக்காரு, மறக்காதீங்க. ஒரு இடத்துல குறிச்சு வச்சிருக்கேன், சுருக்கமா சொல்லவா? அப்பா பேச்ச பிள்ளை கேட்கணும், உயர்ந்த பெரியவர்கள் பால் மரியாதை வைக்கணும், சான்றோர்கள் சொன்னபடி நடக்கணும், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இப்படி லிஸ்ட் போட்டிருக்காரு. இதுதான் சனாதனம். சனாதனம் வேண்டாம்னா அவங்க இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்லப்படாது. யாரு சாமி எழுதியிருக்காரு இதெல்லாம்? சரி, முடிஞ்சது. புறப்பட்டாங்களா? போய் பார்த்தாச்சா? திரும்பி வந்தாச்சு. 7 ஊர் சொன்னேன். இதுக்கு என்ன பேரு? சப்தஸ்தானம்னு பேரு. 7 ஊர் கோயில்லையும் கும்பாபிஷேகம் ஆகல. தருமபுர ஆதீனத்தில் கவலைப்பட்டாங்க. கோடகநல்லூர் சுந்தர சுவாமி போயிட்டாருங்க. 7 ஊர்லயும் கும்பாபிஷேகம் பண்ணணும், காலில் விழுந்தாங்க. சரி, என்ன விளையாட்டா? ஒரு ஊரு கும்பாபிஷேகம் பண்றதுக்குள்ள மூச்சு முட்டி போகுது. வாரியார் சுவாமியினுடைய அப்பா காங்கே நல்லூர்ல முருகன் கோயில ஆரம்பிச்சு விட்டு நடத்த முடியாம தவிச்சு போனார். திருப்புகள் சுவாமியிட்ட போய் காலில் விழுந்து அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 7 ஊர் கும்பாபிஷேகம். அது இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? ஊருக்காரன் வந்ததோட திருப்பழனத்துக்காரங்க நம்ம ஊர்லயும் கும்பாபிஷேகம் பண்ணனுட்டான். எத்தனை கும்பாபிஷேகம் பண்றது? இவர் சன்னியாசி, கட்டுன கோவணம், கழுத்துல ஒருத்தர் ருத்ராட்சம், இதான் சுந்தர சுவாமிகள் சொத்து. இன்னும் மூட்டை கணக்கா வச்சு மடமா நடத்தினாரு? ஒண்ணும் கிடையாது. பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. கும்பாபிஷேகம் பண்றேன், பணம் வேணுமே, பொருள் எல்லாம் கொண்டாடணுமே. அங்கங்க போறார். யாழ்ப்பாணத்துக்கு போறார், காசிக்கு போறார், கல்கத்தா போறார், பல ஊர்களுக்கு. அது எப்படி சார் போவாரு? என்ன பிளைட்ல போனாரா? அந்த காலம் எப்படி போனாரு? சித்து. இந்த உடம்ப வெயிட்லெஸ் ஆக்கிப்படுறது. இப்ப நான் உடம்ப தூக்கிட்டு நடக்க முடியல, 72 கிலோ. குறைக்க பார்க்கிறேன், குறைய மாட்டேங்குது. அதுவா கூடுது, அதுவா குறைய மாட்டேங்குது. இது என்ன அநியாயம்னு எனக்கும் புரியல. நான் குறைக்க பார்க்கிறேன், முடியல. ஒருத்தர் சொல்றாரு 72ன்னா பரவாயில்ல, நமக்கு 92ங்கிறாரு. என்ன பண்றது? குறைக்க முடியல. சாமி வெயிட்லெஸ் ஆக்கிடுவார். சாமி பார்த்திருக்கீங்களா? ஒல்லி குச்சியாத்தான் இருப்பார். சாப்பாடே ரொம்ப குறைச்சல். அவங்கெல்லாம் வாழ்வதற்காக சாப்பிட்டவர்கள், நம்மெல்லாம் சாப்பிடுவதற்காகவே வாழ்பவர்கள். அப்படித்தான் பறந்துருவாரு. சித்து, அட்டமா சித்தி. இங்கே இருப்பார், அங்கே இருப்பார், அங்கே இருப்பார். பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் இலங்கைக்கு போனார், யாழ்ப்பாணத்துக்கு. யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய ஞானி, யோக சுவாமிகள்னு பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை பத்தி ஒரு தரம் பேசணும், ரொம்ப பேருக்கு தெரியாது. யாழ்ப்பாணத்துக்காரர், யோக சுவாமிகள்னு பேரு. ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இருப்பார். இவங்க யாரும் நம்பலாத. ஒரு நாள் ஆடி மாசம் திருவிழா, கதிர்காமம் ஆடிவேல். சாமி ஆடிவேலுக்கு கதிர்காமத்துக்கு போயிடுவார் எப்பவும். அந்த ஊர்ல ஒரு கலெக்டர் ஸ்ரீகாந்தான்னு பேரு. அவரு போக நினைச்சார். அரசாங்கத்தில் என்னமோ சட்டம் போட்டு விட்டாங்க, நீ இங்கதான் இருக்கணும்னு. கலெக்டர் மாட்டிக்கிட்டார். இந்த தடவை ஆடிவேலுக்கு போக முடியாது. ஆசா ஞான சம்பந்தத்தை கூப்பிட்டார். அவர் அப்ப அங்க இருந்தார். வாங்க, நம்ம 2 பேரும் கதிர்காமம் போக முடியாது, இந்த நம்ம சிவயோக சுவாமிகள் இருக்கிற இடம், அங்க போய் கும்பிட்டு வருவோம். சிவயோக சுவாமியும் நேரம் ஆடிவேலுக்கு போயிருப்பாரு கதிர்காமத்துக்கு, அவர் இருந்த பீடத்தையாவது தொட்டு கும்பிட்டு வருவோம். 2 பேரும் புறப்பட்டு வந்தா சாமி அங்க உட்கார்ந்து இருக்காரு. என்ன சாமி, நீங்க கதிர்காமத்துக்கு போகலையா? அந்த மடையனுக்கு மயில் வாகனம் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு? இதான் சித்தர்கள் பாஷை. முருகன் யாரு? மடையனா. மடையன்னா தெரியுமாமா?
என்ன முட்டா பெயர் இல்ல, மடை தொழில்னா சமைக்கிறது. மடையன்னா சமைப்பவன், பக்குவப்படுத்துபவன், ஆன்மாக்களை பக்குவப்படுத்தக்கூடியவன். அதனாலே அவனுக்கு மடையன்னு பேரு. சித்தர் வார்த்தை நமக்கு புரியாது. அந்த மடையனுக்கு மயில் வாகனம் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு? போக முடியல. பார்த்தாங்க, கும்பிட்டாங்க, போயிட்டாங்க. 5 நாள் ஆச்சு. யாரோ ஒருத்தன் ஆடிவேலுக்கு உண்டான அந்த இடத்தை போட்டோ பிடிச்சிருக்காங்க, படம் எடுத்திருக்காங்க. அந்த காலத்துல ப்ரொஜெக்டர் பிலிம் அப்படி எடுக்கிறது. எடுத்து வந்து ஆடிவேலை நான் படம் போடுறேன் இருக்கேன், போடுன்ட்டாங்க. ஆசா ஞானசம்பந்தம் உட்கார்ந்து ஆடிவேல் படத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கோயில்ல கதிர்காமத்துல சிவயோக சுவாமி நிக்கிறாரு. என்னடா இது, என்னைக்கு எடுத்தீங்க? வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு எங்க கூடவில்லை, அங்க இருந்தாரு. இது போன வருஷம் எடுத்ததா இருக்கும். அட போய்யா, இந்த வருஷம் எடுத்தது. வேடிக்கை. திரும்ப இங்க வந்தாரு. 4 நாள் கழிச்சு சாமிகிட்ட கேட்கிறாரு, சாமி நீங்க அங்க இருந்தீங்களா இங்க இருந்தீங்களா? அந்த மடையனுக்கு தான் மயில் வாகனம் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு? சிரிச்சிருக்காரு. சாமி இது அட்டமா அப்படின்னு இருக்காரு. நிறுத்து, சொல்லாதே. அட்டமான்னா என்ன அர்த்தம்? அட்டமா சித்தியில ஒன்னா அப்படின்னு சொல்ல போனாரா? சாமி தடுத்து விட்டாரு. எல்லா இடத்திலையும் சித்தர்கள் இருப்பார்கள். அது மாதிரி நம்ம சுவாமி கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் எல்லா இடத்துக்கும் போறார், பல பேரை பார்க்கிறார். பணம் கொண்டு வந்தாச்சு, பொருள் வந்துருச்சு. ஆமா, பணத்தை எல்லாம் பொறுப்பா யார்கிட்டையாவது ஒப்படைக்கணுமே. அரிமளம் சிவராமன் செட்டியார்கிட்ட ஒப்படைச்சார். பணத்துக்கு கணக்கு வச்சிருப்பாரு, சிக்கனமா செலவழிப்பாரு, மிச்சத்தை கொடுத்துருவாரு. நான் ஒன்னும் சொல்லப்படாது, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சாமி அநியாயமான சபை, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாங்க, காசியில பண்டாக்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. விஸ்வநாதர் கோயில மூடி விட்டாங்க 150 வருஷத்துக்கு முன்னால. கோர்ட்ல கேட்டான், ஏன் மூடுன? எங்களுக்குள்ள சண்டை, யாரு திறக்கிறது? நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இங்க ஒரு சத்தனம் வச்சிருக்காங்க. 150 வருஷமா 4 பூஜையில 3 பூஜை அவங்க நடத்துறாங்க. பொறுப்பு அவங்கள்ட்ட ஒப்பட, கோயில் அவங்கள்ட்ட கொடு. அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்தாச்சு. 1.5 வருஷம் ஆச்சு, கேஸ் முடிஞ்சது. அப்பெல்லாம் 1.5 வருஷத்துல முடிஞ்சிருச்சு. உடனே செட்டியார் என்ன பண்ணாங்க? பொறுப்பை ஒப்படைச்சு விட்டாங்க. ஜட்ஜி சொன்னா, இந்த இவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்தீங்கன்னா 3 நன்மை. என்ன? 1, ஒழுங்கா செலவழிப்பாங்க, வீணா செலவழிக்க மாட்டாங்க. வீட்டினில் செட்டாக வாழ்ந்திடுவார், யாதும் வீணின்றி மிக்க கணக்கிடுவார். 2வது, எல்லாத்துக்கும் கணக்கெழுதி வைப்பாங்க. 3வது, என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நம்ம கேட்டா உடனே கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் தானே இத்தனை வருஷமா வச்சிருந்தேன், எனக்கு அனுபவ பாத்தியதே உண்டு, சொல்ல மாட்டாங்க. அலகாபாத் ஹைகோர்ட் சிவராமன் செட்டியார்ட்ட பொறுப்பை ஒப்படை. சிவராமன் செட்டியார் யார் தெரியுமா? இங்க வந்திருக்கிறாரே சோமசுந்தரன் செட்டியார். இவங்க அப்பாவுக்கு 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 அப்பா, 5 தலைமுறை. கேட்டுக்கிடுங்க, கதையெல்லாம் ரொம்ப இருக்கு, நான் சொல்லிக்கிட்டே போறேன், முடிஞ்ச மட்டும் பாக்கிறேன். சிவராமன் செட்டியார்ட்ட கணக்கு கொடு, எல்லாம் கொடுத்தாச்சு. 7 ஊர் திருவிழா, அது மாதிரி இப்ப 7 ஊர் கும்பாபிஷேகம், எல்லா ஏற்பாடும் ஆயிடுச்சு. அந்த பக்கத்துல உள்ள மடபாடியில கும்பாபிஷேகம், எல்லா சாமானும் வந்துருச்சு. திடீர்னு என்ன பண்ணாங்க? கும்பாபிஷேகத்துக்கு 4 நாள் முன்னால நெய்த்தானத்திலிருந்து நெய் வரல. ஒருத்தர் வந்தார், சாமி யாகத்துக்கு நெய் வேணுமே, நெய் வரலையே. என்னமோ தாமதம், கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னா அனுப்பல. சாமி கவலைப்படல, 4 குடம் கொண்டா, சூரிய தீர்த்தத்திலிருந்து தண்ணி எடு. சூரிய தீர்த்தத்துல 4 குடம் தண்ணி, துணியால மூடு. முடியாச்சு. சாமி கண்ணை மூடினார், என்னமோ மந்திரம் சொன்னார். இப்ப திறந்து கொண்டே கொடு, 4 குடத்திலையும் நெய். அந்த சூரியனுடைய அந்த அந்த பக்கத்திலே உள்ள குளத்தில இருந்து வந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? நெய் ஆயிடுச்சு. கொண்டே கொடு. சித்து வேலை முடிஞ்சது. 3வது நாள் அங்க இருந்து நெய் வந்துருச்சு.
லேட்டா போன நெய் வந்துருச்சு. சாமிகிட்ட கொண்டாந்தாங்க. கைய வச்சார். அந்த எந்த இடத்துல தண்ணி எடுத்தோமோ அங்க கொண்டே கொட்டு. கணக்கு கரெக்டா இருக்கணும். கொண்டே நெய்ய கொட்டுனா தண்ணியா மாறி உள்ள விடுகுது. கணக்கு. உங்கள்கிட்ட ஒரு பணத்தை வாங்கிட்டு பதிலுக்கு ஒன்னும் பண்ணாம நான் செத்து போயிட்டேன்னா அடுத்த பிறவியில நான் உங்களுக்கு அதை கொடுத்து தீரணும். ஒரு 50,000 ரூபாய் உங்கள்கிட்ட வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டேன்னா அடுத்த பிறவியில நீங்க எனக்கு பிள்ளையா வந்து பிறப்பீங்க. எல்கேஜிக்கு 50,000, யூகேஜிக்கு 4 லட்சம், MBBSக்கு 5 கோடி கலட்டணும். ஒன்னும் பண்ண முடியாது. ஆமா, விதிச்சது நடக்கும்ல. சரி, கும்பாபிஷேகம் ஏற்பாடாயிடுச்சு. சிவராமன் செட்டியார் ஓடி வர்றார். என்ன சாமி, இருந்த பணமெல்லாம் செலவாகி போச்சு. கணக்கு ஒன்னொன்னுக்கும். இருந்த பணமெல்லாம் செலவாகி போச்சு, இன்னும் வேலை இருக்கு. திகைக்கிறார். சாமி கவலைப்படலை. எந்திரிச்சார். கோயில் வாசலுக்கு போனார். துண்டை விரிச்சு உட்கார்ந்துட்டார். பிச்சைக்கார மாதிரி. யாரோ போனவங்க பிச்சைக்காரன்னு போட்டுட்டு திரும்பி பார்த்தா கோடகநல்லூர் சுந்தரசுவாமி உட்கார்ந்து இருக்கார். ஊரெல்லாம் செய்தி பரவிருச்சு. சாமி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துட்டார். கொண்டாந்தான் அவன் கொண்டாந்து கொட்டனா 1 மணி நேரத்துல முடிச்சு மூட்டை ஆயிடுச்சு. கொண்டே கொடு, சிவராமன் செட்டியார்ட்ட கொடு. கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. முக்கியமான செய்தி சொல்றதுக்குள்ள வந்தேன். 7 ஊரு காரணம் சாமி காலில் வந்து விழுந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு முன்னால. என்ன சாமி, திருவேதிகுடிக்கு நீங்க வரணும். திரு கண்டியூருக்கு வரணும்னு அவன் கேட்கிறேன். திரு பூந்துருத்திக்கு வரணும்னு இவன் கேட்கிறேன். 7 ஊரு காரணம் 7 ஊருக்கும் கேட்கிறேன். சாமி என்ன ஒரு ஆள் தானே பிச்சை கொடுக்க முடியும்? கும்பாபிஷேகத்தன்னைக்கு பார்த்தா ஒரு ஊர்ல கோபுரத்தில் நிக்கிறாரு. அதே நேரம் அடுத்த ஊர்ல ஊர்வலத்துல நடந்து வராரு. அதே நேரம் அங்க ஒரு மூலையில ஒருத்தரோட பேசிக்கிட்டு நிக்கிறார். 7 ஊர்லயும் ஒரே நேரத்தில் 7 வகையாக காட்சி அளித்த ஒரு பெருஞ்சித்தர். அவருக்கு பெயர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். சிவராமன் செட்டியார் இவர் பக்கத்திலேயே இருக்கார். ஒரு நாள் சாமி சொல்ற புதுக்கோட்டையில, இப்ப புதுக்கோட்டைக்காரங்க அரிமளத்துக்காரங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய திருவடிகளுக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலிருந்து எங்க போகணும்? சேது யாத்திரை, ராமேஸ்வரம் போகணும். சாமி சொல்லிவிட்டார். அந்த காலங்க 1850 40 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். அதுக்கு முன்னால 47 78 சாமி 31 இருந்து 78 47 வருஷம் வாழ்ந்தார். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் 47 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். கிளம்பணும். ஒரு மாட்டு வண்டி. சாமி உள்ள உட்கார்ந்துக்கிட்டார். இன்னொரு மாட்டு வண்டி, ஒரு 3-4 பேர் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஒரு 10-15 பேர் நடந்து வர்றாங்க. அம்மா, மாடு நடக்கிற மாதிரி நம்ம நடக்கலாம் இல்ல? எல்லாம் நடந்து எங்க இருந்து? புதுக்கோட்டையிலிருந்து திருமயம் வந்து காரைக்குடி போய் தேவகோட்டை போய் அப்புறம் ராமநாதபுரம் போய் ராமேஸ்வரம் போகணும். ராத்திரி நல்லா தூங்குறாங்க. மாடு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. திருமயம் தாண்டியாச்சு. முன் வண்டி, முதல் வண்டி. கோடகநல்லூர் சுந்தர சுவாமி எழுத்தாப்புல நிக்கிறார். வண்டியை திருப்பு, ராமேஸ்வரம் போக வேண்டாம், திருப்பு. என்ன சாமி, புதுக்கோட்டைக்கு விடு. சாமி சொல்லியாச்சு, மாத்த முடியுமா? அவன் வண்டியை திருப்பிட்டான். பின் வண்டியும் திருப்பியாச்சு. எல்லாம் போறாங்க. ஒன்னும் புரியல. சாமி சொல்லிவிட்டாரு. சாமி உள்ள தூங்கினாரா? முழிச்சாரு. என்ன, காரைக்குடி வந்துருச்சா? சாமி என்ன சொல்றீங்க? திருப்பி புதுக்கோட்டைக்குள்ள போயிட்டு இருக்கான். நீங்க தானே முன்னால போய் நின்னு முதல் வண்டியை மறிச்சு திருப்பி விட்டுருக்கீங்க. நான் எங்க போனேன்? நான் இங்கதானே இருந்தேன். என்னடா வேடிக்கையா இருக்கு. அப்ப சாமி மாதிரி வந்தது யாரு? முத வண்டிக்காரன் சொல்றேன், சாமி நீங்க தான் வந்தீங்க. நான் இங்கதான்ப்பா இருக்கேன். கண்ணை மூடுறாரு. புரியுது யாரு சுந்தர சுவாமிகளாக வந்தது. சொக்கலிங்க பெருமான்.
சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. சிவபெருமான் வந்து திருப்பி விட்டுட்டாரு வண்டிய. ஏன் திருப்பி விட்டாரு? அப்பதானே புரியும். புதுக்கோட்டை தாண்டி திருமயம், திருமயம் தாண்டி கொஞ்ச தூரம் பள்ளத்தூர ஒட்டின பகுதி. புயல் காற்று, மழை, மின்னல், பெரிய சேதம், வண்டி போக முடியாது. அதுக்கு முன்னாலேயே சிவபெருமான் வண்டியை திருப்பி விட்டுட்டாரு. அப்புறம்தான் புரியுது இது யார் செய்த திருவிளையாடல். 64 திருவிளையாடல் மதுரையில் செய்தவர் இதை 65வது திருவிளையாடலாக செய்து விட்டார். சாமியுடைய காலத்தில் எத்தனை செய்திகள். அடேங்க அப்பா, இன்னும் ஒண்ணு முக்கியமான செய்தி, அதை நான் கட்டாயம் சொல்லியே தீரணும். 3 வருஷம் ஞாபகம் வச்சுங்க. 1823 நல்லா நினைப்பு வச்சுக்கணும். திரும்ப கேட்பேன். 41 வருஷம் காலேஜ் வாத்தியாரு, கேள்வி கேட்காம இருக்க முடியாது. ஆனா ஒண்ணு, பதில் வராட்டி கவலைப்பட மாட்டேன். அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான். பதிலும் வினாவும் நானே, விடையும் நானே. என்ன வருஷம் சொன்ன? 1823. அப்போ ஒரு ஞானி பிறந்தார். 1831 அப்ப ஒரு ஞானி பிறந்தார். அப்புறம் 1836 அப்ப ஒரு ஞானி பிறந்தார். திரும்பவா? 1823, 1831, 1836. இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அற்புதமான நிகழ்ச்சி. என்ன சார்? யாரு சார் அது? 1823 பிறந்தவர் வடலூர் வள்ளற் பெருமான். ராமலிங்கம்னு பேரு. கையெழுத்து எப்படி போடணும் தெரியுமா? மருதூர்ல பிறந்தார். மருதூர் ராமலிங்கம்னு தானே போடணும். போட மாட்டார். சிதம்பரம் ராமலிங்கம். ஏன்? பொண்ணுக்கு பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு தான் முக்கியம். ராமலிங்க சாமி பிறந்தது மருதூர், புகுந்தது சிதம்பரம். அதனாலே சிதம்பரம் ராமலிங்கம்னு கையெழுத்து போடுவார். 1823 பிறந்தவர் ராமலிங்க சுவாமி. ஒரு 15, 16, 20 வயசு கூட வச்சுங்களேன். எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க ராமலிங்க சுவாமியை. கட்டாயப்படுத்தினாங்க. சரின்ட்டார். யாரு பொண்ணு? அக்கா பொண்ணு. இவர் மாமா, அது அக்கா பொண்ணு. அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. காலையில திருமணம் ஆச்சு. ராத்திரி முதல் இரவு இவர் உட்கார்ந்து இருக்கார். அந்த பொண்ணு வந்து நிக்குது. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு நிக்கும். நான் ஒன்னும் சொல்லப்படாது இதெல்லாம். ஆனா ஒரு அன்பு தாங்க. யாரு நின்னா என்ன, யாரு உட்கார்ந்தா என்ன. சரி, நிக்குதா? சாமி எப்படி பார்த்தாரா? மங்களமா ஒரு பார்வை பார்த்தார். இந்த பார்வை கிடைக்கணுமே ஐயா. ஞானியினுடைய பார்வை கிடைச்சா 1000 பிறவி துன்பங்கள் போய்விடும். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளின் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஞானியினுடைய பார்வை அப்படி. இந்த பொண்ணை அப்படி பார்த்தாரா? அந்த பொண்ணுக்கு என்னமோ ஒரு மாற்றம் உண்டாகிவிட்டது. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இதான் முதல் இரவு. ராமலிங்க சுவாமி ஆரம்பிச்சிட்டாரு திருவாசகம். சிவபுராணம் 95 வரி முடிஞ்சது. அடுத்தது கீர்த்தி திரு அகவல் முடிஞ்சது. 3 திருவண்ட பகுதி முடிஞ்சது. 4 போற்றி திரு அகவல் முடிஞ்சது. 5 திருச்சதகம் முடிஞ்சது. 6 நீத்தல் விண்ணப்பம் முடிஞ்சது. 7 திருவம்பாவை, 8 திரு அம்மானை, 9 திருப்பொற்சுண்ணம். மல மடன்னு சாமி பாடிக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. 51ஆம் தலைப்பு அச்சோ பதிகம். கடைசி பாட்டு செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை
மும்மை மலம் மறுவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையன கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. 658வது பாட்டு முடிஞ்சது விடிஞ்சது. இதாங்க தேன் நிலவு. புரியுதா புரியலையா? அதுதான் தேன் நிலவு. நம்ம கொண்டாடுறதா தேன் நிலவு. திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம் தேனா இல்லையா ஐயா? தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசக தேனே கணவனும் மனைவியும் எந்த உறவும் இல்லாமல் அருந்தி பேரின்ப பெருவாழ்வு பெற்றார்கள். அதுதான் ஹனிமூன். ஹனின்னா தேன், மூன்னா நிலவு. அதானே ஹனிமூன். நம்ம பண்றது ஹனிமூன் எல்லாம் கிடையாது. முடிஞ்சது. ஆமா சார், அந்த பொண்ணு அப்புறம் என்னாச்சு? இவர் பாட்டுக்கு சன்னியாசியா போயிட்டாரே. இந்த மனுஷன் ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறாரு கேட்பீங்களா இல்லையா? ராமலிங்க சாமி பதில் சொல்றாரு. சுந்தரமூர்த்திக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. சடங்கதி சிவாச்சாரியார் பொண்ணை ஏற்பாடு பண்ணாங்க. சுந்தரமூர்த்தி கல்யாண மாப்பிள்ளையா நின்னாரு. அப்போ சிவபெருமான் வந்து தடுத்து ஆட்கொண்டார். நம்மளும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நம்ம கல்யாணத்திலையும் சிவபெருமான் வந்து தடுத்து ஆட்கொள்வாரே, சிவபெருமான பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சிவபெருமான் காலவாரி விட்டு விட்டாரு. அவருக்கு தெரியும் இவர் இன்னும் நிறைய பாட்டு எழுதணும், அதுக்குள்ள இவரை தடுத்து ஆட்கொள்ள கூடாது. அந்த பொண்ணு என்ன ஆச்சு? சாமிக்கு முன்னாலே அந்த பொண்ணு இறந்து போச்சு. இவர் பார்த்த பார்வையில உடல் உணர்ச்சி போச்சு. இந்த சிற்றின்பை பிரியம் போச்சு. எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஏகபோகமாய் கடவுளோட ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே. இவருக்கு முன்னாலே அந்த பொண்ணு சமாதி ஆயிடுச்சு. சாமி என்ன பண்ணாரு? ஒரு துண்டு போர்த்தி இருப்பார், பார்த்திருக்கீங்களா? தலைமுடி போர்த்தி இருப்பார். அந்த உடம்பு பிரணவ தேகம், வெயிலால் உலர்த்தப்படாதது, நீரால் நனைக்கப்படாதது. அந்த உடம்பு அப்படி போட்டோ எடுக்க முடியாது. சாமியே என்ன எடுத்தாலும் வெள்ளையாத்தான் விழுகும். நம்மளை எப்படி எடுத்தாலும் கருப்பாத்தான் விழுகும். சாமியை எப்படி எடுத்தாலும் வெள்ளையாத்தான் விழுகும். போட்டோ அப்படி பாவம். எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்தா ஒன்னும் செய்ய முடியல. அந்த உடம்பு அதை ஒரு துணியை வச்சு போர்த்தி இருப்பாரா? அது வரைக்கும் அந்த துணியை எடுக்கலையா? மனைவி இறந்ததுக்கு தெரிஞ்ச உடனே துணி எடுத்தார். இந்த துணியை போட்டு அவளுக்கு போர்த்தி அவளை புதையுங்கள். அதுதான் இந்த கணவன் அந்த பெண்ணுக்கு செய்யக்கூடியது. இது ஒண்ணு. 1823 பிறந்த ராமலிங்க சுவாமி. நிறுத்துங்க. இப்ப 2. 1831. 1831 பிறந்தவர் நம்ம சுந்தர சுவாமிகள். 3/12/1831. 1831 டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி பிறந்தவர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். வழக்கம் போல கல்யாணம் பண்ணாங்க. ஆமா, இந்த சன்னியாசி மாதிரி இருக்கிறானே இந்த பையன், கல்யாணத்துக்கு ஒத்துக்குவானா? அவனுக்கு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. 2 பேர்கிட்டையும் கேட்போம். நண்பர்களை கேட்டா, இவர்கிட்ட வந்து கேட்டா, இவரு நல்லா எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். அவன் ஒன்னும் தப்பு சொல்லல, கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். அப்பாடா சந்தோஷம்டா சாமி, இவன் பாட்டுக்கு சன்னியாசியா போயிடாமே. ஜானகின்னு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி விட்டாங்க. கல்யாணம் ஆச்சு. சின்ன பொண்ணு, கொஞ்ச காலம் ஆச்சு. கல்யாணம் எப்ப தெரியுமா? 1843. இவர் பிறந்தது 1831. 43ன்னா எத்தனை வருஷத்துல கல்யாணம்? 12 வருஷம். அந்த காலத்துல 12 வருஷத்துல கல்யாணம் தெரியுமா? ராமனுக்கு 12 வயசுல சீதையோட கல்யாணம்.
ஒரு ஊர்ல இதை சொன்னேன். ஒரு பையன் என் பின்னாலே வந்துட்டேன். சார் எங்க சார் தங்கி இருக்கீங்க? இங்கே தான் தங்கி இருக்கேன். மெதுவா வந்தேன். சார் நாளைக்கும் பேசுவீங்களா? ஆமா. இத சொல்லுங்க சார். ராமனுக்கு 12 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுங்க சார். எனக்கு 27 வயசாச்சு. எங்க அப்பன் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். புரியுதா? 12 வயசு கல்யாணம் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு 10 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனது சோபகிருது வருஷம் தை மாசம். ஒரு 4 வருஷம் ஆச்சு. பெரிய பெண்ணான உடனே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். 1847 எல்லா ஏற்பாடும் பண்ணி, ஒரு அறை ஏற்பாடு பண்ணி, இந்த பொண்ணை கொண்டே உள்ள உட்கார வச்சு, இவளை அம்பாள் மாதிரி அலங்காரம் பண்ணி, அந்த சுவாமியும் போய் உட்கார்ந்துட்டார். சாமிக்கு என்ன பேரு? சுந்தர சுவாமிகள். கணவனும் மனைவியும் அப்படியே பார்க்கிறார். அதே மாதிரி அந்த பார்வை. அந்த பொண்ணுக்கு என்னமோ மந்திரம் சொல்றார். அவ்வளவுதான். அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. தலையில கைய வைக்கிறார். அவள் எங்கேயோ போய்விட்டாள். பகவான் ராமகிருஷ்ணர் தன்னை தொட்ட பொழுது சுவாமி விவேகானந்தர் எப்படி பேரின்பத்தை அனுபவித்தாரோ, நான் நரேந்திரன் இல்லை, நான் விஸ்வநாதத்தர் பிள்ளை இல்லை, நான் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிக்கவில்லை, நான் பகவான் ராமகிருஷ்ணர் கிடத்திலே இல்லை, எல்லாம் மறந்து போச்சு, நான் இப்பொழுது பேரின்பத்தை அனுபவிக்கிறேன், பேரின்பத்தை அனுபவிக்கிறேன். இந்த பொண்ணுக்கு அவர் தொட்ட உடனே சந்தோஷமா இருக்கு. நமக்கு சிற்றின்பம் தான் ஐயா தெரியும். அது எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும்? பேரின்பத்துக்கு எல்லையே கிடையாது. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. அதான் பேரின்பம். ராத்திரி பூரா இவ்வளவுதாங்க. 2 பேரும் நிஷ்டையில உட்கார்ந்துட்டாங்க. காலம்பர முடிஞ்சது. அம்மா கேட்கிறா, ஏண்டி ராத்திரி என்ன நடந்துச்சு? நம்ம ஊர்ல இதெல்லாம் ஒரு பழக்கம். என்ன நடந்துச்சு? அம்மா, நான் இதுவரைக்கு அனுபவிக்காத ஆனந்தத்தை இப்பொழுது அனுபவித்தேன். அந்த பொண்ணை கும்பிடணுமா வேண்டாமா? இதுவரை அனுபவிக்காத பேரின்பத்தை நான் அனுபவித்தேன். யாரு? இவருடைய பார்வைப்பட்டு தீட்சை கிடைச்ச உடனே அந்த பொண்ணு எங்கேயோ போய்விட்டது. இந்த உடம்பெல்லாம் சும்மா குப்பை. இந்த இன்பமெல்லாம் ஒன்னத்துக்கு லாயக்கில்ல. எந்த பொண்ணை பார்த்து இவள் கண் வேல் கண்ணுன்னு சொன்னனோ, ஒரு நாளைக்கு அது கோல் கண்ணாக மாறிவிடும். நிமிந்து உட்கார்ற முதுகு ஒரு நாளைக்கு குனிஞ்சிரும். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வர வந்துருமா இல்லையா? இதெல்லாம் வேண்டாம். அந்த பொண்ணும் அந்த சுவாமிகளும் பேரின்பத்தை அடைந்தார்கள். சார், அப்புறம் என்ன ஆச்சு? இவர் தியானத்தில் இருந்தா அந்த பொண்ணு துணைக்கு இருக்கும். ஒரு முறை என்னேரிமா பண்ணாரு, கொடகநல்லூர் பக்கம் நாணற்காடு. நாணற்காடுன்னா பயங்கரமான இடம். பெரிய பெரிய வண்டு, நட்டுவாக்காளி, தேளு எல்லாம் தெரியும். சாமி அதுக்குள்ள ஓடி போயிட்டாரு. கோடகநல்லூர் சுந்தர சுவாமி. நான் இன்னும் பிறப்பு வளப்பெல்லாம் சொல்லல, கடைசியாத்தான் சொல்ல போறேன். அது எப்ப சொல்றனோ அப்ப பேச்சு முடிய போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிடுங்க. கடைசி இப்பொழுது சாமி உள்ள போயிட்டாரு. அந்த அம்மா சாதத்தை வச்சுக்கிட்டு வெளியில காத்து இருக்காங்க. இன்னைக்கு வருவாரு, இன்னைக்கு வரல. மறுநாளும் சாதம் தயார் பண்ணிக்கிட்டு அந்த அம்மா சாப்பிடல. 2வது நாள், 3வது நாள், கடைசி 3வது நாள் சாமி வெளியில வர்றாரு. அந்த அம்மா 3 நாளா பட்டினி. எடுத்து கொஞ்சம் சாதத்தை கொடுக்க சாப்பிட்டாரு. இனிமே நீ பட்டினி கிடக்காதே. அடிக்கடி போவார். சில சமயம் 1 மாசம், ஒரு முறை 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் இருந்துட்டார். காத்து கிடந்தாங்க. அந்த அம்மா சாப்பிட்டாங்க அவர் சொன்னபடி. ஒரு நாள் பார்த்தா உடம்பு பூரா கருன்னு ஒரு மிருகம் உள்ளே இருந்து வருது. ஐயோ, என்னமோ தெரியலையே, இப்படி ஒரு ஜந்து வருதே.
பூரா கண்ணங்கரியில் இருக்கு. வெளியில வந்தா யாருன்னு தெரியல. இவ்வளவு பெரிய கருப்பு வண்டு உடம்பு பூரா நிக்குது. கருப்பு வண்டு எல்லாம் பக்கத்துல வந்து அதை எடுத்து போட்டா சுந்தர சுவாமி கம்பீரமா நிக்கிறார். அந்த வண்டெல்லாம் ஒன்னும் பண்ணாது, அந்த வண்டை ஒன்னும் பண்ணாது, இங்க விட்டுருங்க. ஏதோ அதுக்கு ஒரு ஆசை. இந்த அம்மா இப்படி இருந்தாங்களா? அந்த அம்மா பேர் என்னமோ சொன்னனே, ஞாபகம் இருக்கா? ஆடேகப்பா, ஜானகி. பார்த்தனள் ஜானகி பாரா வேத்தெரிமே நீ கொள்ளிருந்தான் வார்த்தையன் வந்தனை என்ன போர்த்தொழில் மாருதி போனான். கம்பன் வாக்கு. அசோகவனத்து சீதைய ஜானகின்னு கூப்பிடுவார். கடைசி இந்த ஏழூர் திருவிழா சாமி நடத்துற மாதிரி ஏழூர் கும்பாபிஷேகம் பண்ணாரா, அந்த ஜானகி அம்மா அங்க வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. இவருடைய கைங்கரியம் ஒரு பக்கம், அந்த அம்மாவுடைய கைங்கரியம் ஒரு பக்கம். சுந்தர சுவாமிகளுடைய முதல் சிஷ்யை மனைவி ஜானகி, மனைவியை சிஷ்யை ஆக்கி எல்லோருக்கும் பயன்படுமாறு, உலகத்துக்கு ஞானம் தருமாறு செய்தவர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். சார் 3 சொன்னீங்க, 2 தானே வந்திருக்கு. 1823, 1831, 1836. அது யாரு? 1836 பிறந்தவர் பகவான் ராமகிருஷ்ணர். எல்லாம் ஒரு நேரம். இந்தியாவுக்கு அற்புதமான ஞான நேரம் அது. 1836 கமர்புகூரில் பிறந்தவர் பகவான் ராமகிருஷ்ணர். ஜெயராம்பாடியில் பிறந்தது சாரதாமணி தேவியார். ராமகிருஷ்ணர் மனைவிக்கு என்ன பேரு? சாரதாமணி தேவியார். கமர்புகூர் இவர் ஊரு, ஜெயராம்பாடி அம்மாவுடைய ஊரு. ஒரு நாள் ஜெயராம்பாடியிலே ஒரு கல்யாண நிச்சயதார்த்தம். ராமகிருஷ்ணரும் போயிருக்கார். வயசு 22 வயசு. அந்த பொண்ணு சாரதை, அவளுக்கு 3 வயசு. அவங்க பாட்டி அவளை கூட்டிக்கிட்டு வந்திருக்கா. நிச்சயதார்த்தத்துக்கு ரொம்ப கூட்டம், எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி மடியில அந்த பொண்ணு சாரதை. சாரதை, என்ன இவங்கள நீ யார கல்யாணம் பண்ணிக்கிற? 3 வயசு பொண்ணு. வேற பாட்டிக்கு அதான் தெரியும். இந்த யார கல்யாணம் பண்ணிக்குவேன்? பொண்ணு இப்படி பார்த்தது. நல்ல இளைஞர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பகவான் ராமகிருஷ்ணர் இங்கே இருக்கார். இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். 3 வயசு. திருஞான சம்பந்த பிள்ளையார் 3 வயசுல தோருடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏருடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றேன்னு காமிச்சார்ல, இவன் அன்றே. அப்ப அவருக்கு 3 வயசு. அம்பாள் மீனாட்சி மலையத்துவச பாண்டியனுடைய தவத்துக்கு இறங்கி அக்னியில் மும்முனை பிராட்டியாக காட்சி கொடுத்தாளே, அப்போ அவளுக்கு வயசு 3. சாரதாமணி தேவியார் ராமகிருஷ்ணரை காட்டி இவரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். சாரதைக்கு வயசு 3. பொடி பாட்டி அடக்கிட்டா. 2 வருஷம் ஆச்சு. ராமகிருஷ்ணருக்கு பெண் பார்த்தார்கள். ராமகிருஷ்ணர் சொன்னார், எனக்கு பெண் பார்க்க வேண்டாம். முகர்ஜி வீட்டில் எனக்காக ஒரு பெண் வைக்கோல் சுற்றப்பட்டு வாழ்கிறாள். அது என்னங்க வைக்கோல் சுத்துறது? புரியுதா புரியலையா? எங்க தாயார் தோட்டம் போடுவாங்க. அந்த காலம் வீட்டில் தோட்டம் போட்டு காயெல்லாம் நல்ல சுத்தமா புதுசா சாப்பிட்ட காலம். காய்கறி முதல்ல புடலங்காய் வரும், வைக்கோலால சுத்திடுவாங்க. ஏம்மா சுத்திரீங்க? டேய், அது முதல்ல வந்த புடலங்காய் சாமிக்கு அடையாளம் தெரியணும்ல, வைக்கோலை சுத்தி போடுறது. அப்புறம் 100 புடலங்காய் வந்தாலும் நமக்கு. அப்ப வைக்கோல் சுத்தினா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு என்று நேர்ந்து விடப்பட்ட ஒன்று. பகவான் ராமகிருஷ்ணர் பேசுகிறார், எனக்காக வைக்கோல் சுற்றப்பட்டு ஒரு பெண் முகர்ஜி வீட்டிலே இருக்கிறாள். எனக்காக வைக்கோல் சுற்றப்பட்டுன்னா இவருக்காக என்று தீர்மானிக்கப்பட்டு. சரி, 5 வயசு சாரதைக்கும் 25 வயசு ராமகிருஷ்ணருக்கும் கல்யாணம்.
பொண்டாட்டியை இடுப்புல தூக்கி வச்சுக்கலாம். உங்களால முடியுமா? ஆமா, பொண்ணு 5 வயசு பொண்ணு தானே. பொண்ணு இங்கே இருக்கு ஜெயராம்பாடியில. பகவான் ராமகிருஷ்ணர் கல்கத்தாவுக்கு போனார். அப்படியே காளி மாதாவோட பேச ஆரம்பிச்சிட்டார். காளி மாதாவை நேரில் பார்த்தார். கண்ணால் யானும் கண்டேன் காண்க திருவாசகம் அப்படியே பார்த்தார். காளியோட பேசுவார், காளிக்கு பிரசாதம் ஊட்டுவார். ஜமீன்தாரிணி அம்மா, கோயில் கட்டின அம்மா ஒரு நாள் முன்னால உட்கார்ந்து இருந்தாங்க. அபிஷேகம் ஆயிற்று. அந்த அம்மா அபிஷேகத்தை பார்க்கல, அவங்க புத்தி எங்கேயோ மேய்ஞ்சுது. இன்னைக்கு கோர்ட்ல கேஸு, நம்முடைய ஜமீன் சொத்து 5000 ஏக்கர். நம்ம வக்கீல் ஐயா இன்னைக்கு வாதம் பண்ணுவாரா, வாய்தா வாங்குவாரா தெரியலையே. இத்தனை வருஷமா இழுக்குதே. மனசு அங்கே இருக்கு, முகம் உடம்பு கோயில்ல இருக்கு. நமக்கு அப்படித்தானே. இந்த ஆளு எத்தனை மணிக்கு முடிப்பாரோ தெரியலையே, இன்னும் ஆரம்பத்துக்கே வரலையே. பகவான் ராமகிருஷ்ணர் கீழே இறங்கினார். தம்மாட்ட வந்தார். இங்கே வந்துமா இந்த சிந்தனை பலாருன்னு அரைஞ்சிட்டார். ஜமீன்தாரினைய தொட்டதே தப்பு, அரைஞ்சா அதை விட தப்பு. அங்கிருந்து 4 பேர் கத்திய உருகிட்டு வந்துட்டேன், சாமியாரை விட்டுறான்னு. அம்மா சொன்னாங்க, நிறுத்து, நான் பண்ணது தப்பு. ஊர்ல என்ன தெரியுமா சொல்லிவிட்டேன், ஐயோ ராமகிருஷ்ணருக்கு பைத்தியம். சாரதைக்கு செய்தி போயிட்டு. சாரதைக்கு 12 வயசு, இவருக்கு ஒரு 30 வயசை ஒட்டி இருக்கும். நான் எப்படியாவது போய் பார்க்கணும். ஜெயராம்பாடியிலிருந்து தட்சிணேஸ்வரத்துக்கு போகணும். நான் போய் அவரை பார்க்கணும். அப்பா, நான் போய் அவரை பார்க்கணும். எம்மா, நீ தனியா போக மாட்டியே, அடுத்த வீட்டுக்காரங்க 5 பேர் போறாங்களாம், நான் அவங்களோட போகணும். என்னம்மா நீ போயிருவியா? நான் போகணும், கட்டாயமா போகணும். சரி, அடுத்த வீட்டுக்காரங்களோட போனா அவன் சொல்லிவிட்டான், சாரதை நீ மெதுவா வருவே, வேகமா நடக்கணும். ராத்திரி 12க்குள்ள இந்த காட்டை தாண்டணும், இல்லைனா விலங்குகள் கள்வர்கள் பதில் சொல்ல முடியாது. சாரதையால நடக்க முடியல. அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. இந்த பொண்ணு நடக்க முடியல. ராத்திரி 12 மணி நடுக்காட்டுல நிக்குது. திருடன் ஒருத்தன் கண்ணங்கரியில்னு வர்றான். பொண்ணு அழகா இருக்கு. முதல்ல பொண்ணு, அதுவே வினை. அழகா வேற இருக்கு, கழுத்துல தாலி வேற போட்டிருக்கு. அவன் காட்டுல மழை வந்துட்டான். இந்த பொண்ணை எல்லாம் பண்ணி முடிச்சு விடணும். பக்கத்துல வந்தான, அப்பான்னுது. அவன் சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. அப்பா, நான் உங்க மாப்பிள்ளைய பார்க்க போறேன். உங்க மாப்பிள்ளைக்கு பைத்தியம்னு சொல்றாங்க. நிச்சயமா அவருக்கு பைத்தியம் இல்லப்பா, எனக்கு தெரியும். உங்க மாப்பிள்ளைய நான் பார்க்க போறேன். அவர் தட்சிணேஸ்வரத்துல இருக்காரு, நான் அதுக்காகத்தான் போறேன். என் கூட வந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா, இந்த இடத்துல கள்வர்கள் வருவாங்களாம், விலங்கு வருமா? அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, இங்க யாராவது அப்படி வருவாங்களா? அவன் அரண்டே போனான். எங்க அவனுக்கு மனசு இருக்கும்ல. என்னம்மா சொல்ற? அப்பா, உங்க மாப்பிள்ளையா? எனக்கா? பொண்ணு கூட கிடையாது. நல்ல தவம் பண்ணவனுக்குத்தான் பெண் குழந்தை பிறக்கும். பெண் குழந்தை பிறந்தாத்தான் கன்னிகா தானம் பண்ணலாம். பெண் குழந்தை பிறக்கல, எனக்கு 5 ஆம்பளை பிள்ளைன்னா கன்னிகா தானம் பண்ணக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடையாது. இந்த பொண்ணு அப்பான உடனே அசந்து போனேன். அம்மா, இது விலங்குகள் வரும், எங்க வீட்டுக்கு வா, படுத்துக்கோ, சாப்பாடு தரேன், காலையில நானே கொண்டேன் மாப்பிள்ளையிட்ட விடுறேன். அவன் திருந்திட்டான். உள்ள கூட்டிக்கிட்டு போனான், படுக்க வச்சான், வெளியில காவலுக்கு நிக்கிறான். ராமகிருஷ்ண மடத்திலிருந்து அந்த இடத்துல அதை கட்டி இருக்காங்க. காவலுக்கு நிக்கிற மாதிரி அவனுடைய திருத்தோற்றம். அம்மா படுத்திருந்த இடத்துல அவளுடைய படம். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஜெயராம்பாடியில இருந்து தட்சிணேஸ்வரம் போற பாதை. மறுநாள் காலையில கூட்டிக்கிட்டு வந்தானா, இங்க வந்தாச்சு. உள்ள வாங்கப்பா. இல்லம்மா, நான் வரக்கூடிய அளவுக்கு இல்லை, என்னை விட்டு வாங்கப்பா, உங்க மாப்பிள்ளைய பார்த்துட்டு போங்க. இன்னொரு முறை வர்றம்மா. ஓடி போயிட்டேன். இப்போ உள்ள வர்றா யாரு? சாரதை. பகவான் ராமகிருஷ்ணர் பெஞ்சில உட்கார்ந்து இருக்கார். பார்க்கிறார். ஓ, இத்தனை வருஷம் ஆச்சு அவளை பார்த்து.
அவளும் பார்க்கல, உட்கார்ந்தாச்சு. பார்க்கிறார் சாரதை தலைய நிமிர்றா. படிக்காத பொண்ணு, ரொம்ப படிக்க மாட்டா. நீ என் மனைவி, சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். உலக மக்கள் மாதிரி நீயும் நானும் குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெற்றுக் கொள்ளலாம். உனக்கு சம்மதமா? அல்லது இன்னொன்று, நான் கடவுளை நோக்கி பயணம் செய்பவன், இந்த இல்வாழ்க்கையில் எனக்கு ஈடுபாடில்லை, இந்த உறவெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று எண்ணக்கூடியவன், நான் காளி மாதாவை நேரில் பார்த்தவன். நீ என்னுடைய இந்த துறவு வாழ்க்கைக்கு துணையாக இருப்பாயா, தடையாக இருப்பாயா? அந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு. தடையாக இருப்பேன்னு சொல்லி இருந்தா ராமகிருஷ்ண மடம் கிடையாது. அந்த பொண்ணை கையெடுத்து கும்பிடணும். 12 வயசு, எதுவும் படிக்கல, பகவான் உள்ள இருந்துட்டான். அழகாக சொன்னாள், உங்களுடைய துறவு வாழ்க்கைக்கு நான் துணையாக இருப்பேனே தவிர ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டேன். என்ன பண்ணாரு? அப்படியே அவளை தூக்கி பெஞ்சில வச்சு விட்டாரு. நீ காளி மாதா அர்ச்சனை ஆரம்பிச்சுட்டாரு. அம்மணி ஜெகதம்பிகே கருணாகரி பரமேஸ்வரி கண்மணி ஜெய கௌரி காங்கயி கார்த்திகே திருநேத்திரி தன்மயி சுபசாந்தினி சிவசாம்பவி ஏகாம்பரி சின்மயி சுபசீலி மாலினி தேவி சவுந்தரி ஓம் நமோ பத்திரகாளி துர்கா பவானி பராசக்தி பரிபாலினி சித்ஸ்வரூபிணி சிம்மவாகினி திவ்ய ராஜராஜேஸ்வரி வித்வபூஷணி மீனலோசனி வீரமர்தனி விமலினி சத்தியவாசனி நித்திய கன்னி தயாபரி நம ஓம் நமோ குண்டலி சந்திரமண்டலி இளங்கோமளி இன்ப சியாமளி சண்டிகா சாமுண்டி பைரவி சாவித்திரி ஜவகாயத்திரி அண்டர்நாயகி ஆபத்பாந்தவி அமுதஞான பயோதரி தொண்டர் சாதகி தூயவானதி சோமசேகரி ஓம் நமோ அஷ்டலட்சுமி அபயகஸ்தனி அமலினி செங்கமலினி நிஷ்டயோகினி நிமலவாகினி நிஷ்களங்க சந்யாசினி துஷ்ட நிகிரகி தூய வைஷ்ணவி ஜோதி வேணி சுமங்கிலி சிஷ்டரட்சகி ஸ்ரீவராகினி சீதடி நம ஓம் நமோ. இது ராமகிருஷ்ணருடைய பிரார்த்தனை. அந்த பொண்ணு அப்படியே தெய்வீக நிலைக்கு உயர்ந்து விட்டது. ஒரு நாள் ராமகிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்கார். அந்த பொண்ணு காலை பிடிச்சு அமுக்கிட்டு இருக்கு. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் பழக்கம் உண்டு. காலை அமுக்குவாங்களே தவிர காலை வார மாட்டாங்க. காலை பிடிச்சு அந்த பொண்ணு அமுக்கிக்கிட்டே இருக்கா. ராமகிருஷ்ணர் இப்படி பார்க்கிறார். அந்த பொண்ணு கேட்குது, சாரதை, என்னை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? என்னை ஆட்கொள்ள வந்த காளி மாதாவாக நினைக்கிறேன். 10 நாள் ஆச்சு. ஒரு சாமியார் தவத்தில் இருக்கார். ராமகிருஷ்ணர் வந்து அவர் தலையை தட்டினார், முடிச்சார். என்ன தவம் பண்ற? எதுக்கு? காளி மாதாவை பார்க்கிறது. முட்டாளே, காளி மாதா ஜனபத்தில் சப்பாத்திக்கு மாவு பிசைந்து கொண்டிருக்கிறாள், போய் பார். சப்பாத்திக்கு மாவு பிசைகிறாளா? வந்து பார்த்தா சாரதாமணி தேவியார் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறாங்க. சப்பாத்தி தெரியுது, மாவு தெரியுது. கைது சப்பாத்தின்னா சப்பாத்தி மாவு, நீங்க பாட்டுக்கு சப்பாத்தி மாவு தெரியுது. முகத்தை பார்க்கிறாரா? காளி மாதா தெரிகிறாள். கும்பிட்டார். 3 சொன்னேன். ராமலிங்க வள்ளற் பெருமான் மனைவியை மாற்றி அமைதியாக இருக்கச் செய்து தனக்கு முன்னால் அவள் மறைந்த போது தன்னுடைய ஆடையை போர்த்தி அனுப்பினார். 2வது, நம்முடைய கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் மனைவியை சிஷ்யையாக்கி அவளை தனக்கு சமமான கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஞானியாக மாற்றி எல்லோருக்கும் உபதேசம் செய்கிற மாதிரி உயர்த்தி விட்டார். பகவான் ராமகிருஷ்ணர் சாரதையை பின்னாலே ராமகிருஷ்ண இயக்கத்தை
தலைமை தாங்கி நடத்தக்கூடியவளாக மாற்றிவிட்டார். ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ராமகிருஷ்ணர் சொன்னார் சாரதைய பார்த்து, சாரதை, எல்லாருக்கும் 2 சப்பாத்தி தான் கொடுக்கணும். ஏன்? அதுக்கு மேல கொடுத்தா சாப்பிட்டா ராத்திரி நல்ல தூக்கம் வந்துடும். தூக்கம் வரக்கூடாது. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பட்ட கட்டைய பணம் மாதிரி தூங்கப்படாது. நினப்பு லேசா இருக்கணுமா. ராத்திரிக்கு சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். 2 சப்பாத்தி தான் கொடுக்கணும். சுவாமி பிரம்மானந்தான்னு ஒருத்தர் 2 சப்பாத்தி உள்ள போனுச்சு, போன இடம் தெரியல. பசிக்குது. அம்மாவை ஒரு பார்வை பார்க்கிறார் சாரதையை. அம்மா புரிஞ்சுக்கிட்டா, இன்னொரு சப்பாத்தியை போட்டா. பகவான் ராமகிருஷ்ணர் பார்க்கிறார். இப்போ 2 தானே போடணும், ஏன் 3வது போட்டேன்னு அர்த்தம். அந்த அம்மா திரும்பினா, அவனுடைய ஞான பாதையை நான் பார்த்து கொள்கிறேன். என்ன, அவன் ஞான பாதை கெட்டு போயிரும் அப்படின்னு தானே 2 சப்பாத்திங்கிறீங்க. அவனுடைய ஞான பாதையை நான் பார்த்து கொள்கிறேன். ராமகிருஷ்ணருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? நான் சீக்கிரமே சமாதியாக போகிறேன். என்னுடைய சிஷ்யர்களை இவள் பார்த்து கொள்ளுவாள். அதுக்கு வார்த்தை வந்துருச்சு. போதும், நான் இப்போ 3 செய்தி, இந்த 3ஐயும் சேர்த்து சொல்லி இருக்கிறேன். சார், கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் வரலாறு என்ன? இப்பத்தான் வரலாறு ஆரம்பிக்கிறேன். அவன் சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. இல்ல, எப்ப பிறந்தாரு, எப்ப இறந்தாரு அது முக்கியமா, என்ன செய்தாரு முக்கியமா? அதுக்காகத்தான் முதல்ல என்ன செய்தாருன்னு சொல்லிவிட்டேன். முக்கியமான செய்தி இப்போ ஒன்னு சொல்ல போறேன். பகவான் ராமகிருஷ்ணர் மாதிரி, ராமலிங்கர் மாதிரி மிகச் சிறந்த ஞானியாக திகழ்ந்த கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் உயர்ந்த ஞான பரம்பரையில் வந்தவர். அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகான். ஒரு முறை என்ன பண்ணாரா, சத்திய சோதனை பண்ணாரா. ஆமா, நான் கடவுளை நினைக்கிறேன், எனக்கு பைத்தியம் பிடிச்சா கடவுளை நினைப்பனா மாட்டனா? டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னுடைய அன்பு உண்மையா பொய்யா, நாடகமா? சிஷ்யர்களை கூப்பிட்டார். ஏய், இந்த சிவப்பு மாத்திரை இதை நான் சாப்பிட போறேன். சாப்பிட்டா எனக்கு பைத்தியம் பிடிக்கும், நான் உளறுவேன். 10 நாள் பாரு, நான் உளர்றத பூரா எழுதிக்கோ. 10 நாளைக்கு அப்புறம் இந்த பச்சை மாத்திரையை கொடு, பைத்தியம் தெளிஞ்சிரும். அப்புறம் பார்ப்போம் நான் உண்மையான பக்தனா இல்லையான்னு. நம்மெல்லாம் அப்படி சாப்பிட்டா போயிரும். சரி, மாத்திரையை கொடுத்தாச்சு, பைத்தியமானாரு, என்னமோ உளர்னாரு, எல்லாம் எழுதினாங்க, முடிஞ்சது. திரும்ப பழைய மாத்திரையை கொடுத்து, மாற்று மாத்திரை கொடுத்து முழிச்சாரு, பார்க்கிறாரு. அற்புதமான சுலோகங்கள் சமஸ்கிருதத்தில் பைத்தியமா இருந்த போது. ஒரு சுலோகத்துக்கு அர்த்தம் சொல்லவா? நடராஜா, மார்கழி மாசம் காலையில 4 மணிக்கு உனக்கு சந்தனத்தினால அபிஷேகம் பண்றாங்களே, தாங்குவியா? இப்ப மார்கழி மாசம், சிதம்பரம் வயல் சூழ்ந்த இடம், சும்மாவே குளிரு. வயல் சூழ்ந்த இடம் ரொம்ப குளிரு. நடராஜாவுக்கு ஒரு பக்கம் சிவகாமி அம்பாள், அவளும் குளிர். தலையில கங்கை, ஐயோ அதுவும் குளிர். இவளது குளிரோட நடராத்திரி 2 மணி, அன்னைக்கு தானே அபிஷேகம், திருவாதிரை தரிசன அபிஷேகம். ஐயோ, நீ ஐயா உனக்கு சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணா இந்த குளிர்ச்சியை தாங்குவியா? தாங்குவேன், நல்லா தாங்குவேன். ஏன் தெரியுமா? என் மனசுங்கிற வெப்பமான பாலை வனத்துல உன் காலை வச்சு இல்ல, அதை ஒழுங்கு பண்றதுக்கு இந்த குளிர்ச்சியும் வேணும், இன்னும் குளிர்ச்சியும் வேணும். புரியுதா? ஒருத்தர் கையை தட்டுறார், 4 பேர் தட்டலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. கவலைப்படாம தட்டலாம். தட்டு எனக்கு இல்ல, அப்பைய தீட்சிதற்கு. கடவுளே, எனக்கு நீ முன்னால், உன்னால எப்படி இந்த மனசு ரொம்ப வெப்பமான மனசு, இதுல கொண்டாந்து உன் கால வச்சியே, அந்த வெப்பத்தை ஒழுங்குபடுத்த இந்த குளிர் வேண்டும். அந்த அப்பைய தீட்சிதர் மரபில் வந்தவர்
நீலகண்ட தீட்சிதர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபத்தை கட்டியவர், திருமல நாயக்கருடைய மந்திரியாக இருந்தவர் நீலகண்ட தீட்சிதர். நீலகண்ட தீட்சிதருடைய தம்பியினுடைய பெண் வம்சத்தில் வந்தவர் நம்முடைய கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு பிறந்த ஊர் தாமிரபரணி கரை. திருநெல்வேலியில இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் கங்கை கொண்டான் ஆனந்தவல்லி உடனாகிய கைலாசநாதர் திருக்கோயில். இப்படிப்பட்ட பரம்பரையில் தோன்றியவர் 3/12/1831 சனிக்கிழமை அன்றைக்கு யக்னேஸ்வர சிவன் காமாட்சி 2 பேருக்கும் முதல் குழந்தை ராமசுப்பன் என்ற குப்பாணி சிவன், 2வது குழந்தை நம்முடைய சுந்தர சுவாமிகள். 2 பிள்ளைங்க. 1831 பிறந்தாரா? 1833 அப்பாவும் இறந்து அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. 2 ஆண் குழந்தை. நம்ம பாஷையில சொல்ல போனா அனாதை. பாவம். யாரு வளர்ப்பா? எல்லாம் தவிக்கிறாங்க. அவங்க மாமா பத்தமடை ராம வெங்கட சுப்பையர், அவர் மனைவி பேரு தெரியுமா? மதுரை மீனாட்சி. ஆமா, அவதானே வளர்ப்பா. எல்லா கோயிலுக்கும் போனா இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. எங்க மதுரை மீனாட்சிட்ட போனா கேட்கவே வேண்டாம், நின்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ அது தரப்படும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து அருள் செய்பவள் மீனாட்சி. யாரு? ராம வெங்கட சுப்பையர், மீனாட்சி 2 குழந்தைகளையும் வளர்த்தார்கள். 4 வயசு இந்த சுந்தர சுவாமிகள், சுந்தரன்னு சொல்ல வேண்டாம், 4 வயசு வழிபாட்டுக்குரிய எல்லா மந்திரங்களையும் பாடம் பண்ணிவிட்டார். அது பழைய பிறவிங்க, எந்த ஜென்மத்து புண்ணியமோ. பத்தமடையில கீழத்தெருவில திண்ணை பள்ளிக்கூடம், ஒரு வாத்தியார். சம்பளம் என்ன தெரியுமா? மாசத்துக்கு 1 படி நெல்லு 2 அணா. மாசத்துக்கு வாத்தியாருக்கு 1 படி நெல்லு 2 அணா. இப்படி ஆசிரியர் சங்கரையர் என்ற சுப்பையா சாஸ்திரி பாடம் சொல்லி கொடுத்தார். சுந்தர சுவாமிகளுக்கு 6 வயசு 4 மாசம் 10வது வகுப்புக்குரிய பாடத்தை பூரா இப்பவே படிச்சு விட்டார். என்னங்க 6 வயசுல 10ஆம் கிளாஸா? நமக்கெல்லாம் 10 வயசுல கூட 6ஆம் கிளாஸ் எங்க போனோம்? அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. 5ஆம் கிளாஸ் தான் போவோம். தமிழ், ஆங்கிலம், வடமொழி பயிற்சி நிறைய பல பேர் பாடம் சொல்லி கொடுத்தார்கள். மணி ஐயர் ஐயார் சொல்ற மாதிரி 7 பேர் இவருக்கு ஆசிரிய பெருமக்கள். முக்கியமான செய்தி ஒண்ணு இப்ப நான் சொல்லணும். காசியில இருந்து ஒரு யோகீஸ்வரர் வந்தார். 1838. இவருக்கு 7 வயசு. நீ இறை அருள் நிறைய பெற்றவன். அப்பர் சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் சாயல் உன்னிடத்திலே உள்ளது. 4 சாயல் உன்னிடம் உள்ளது. முயற்சி செய். சமித்து, புரசம்னு ஒரு சமித்து, அதை அக்னியில் போடு. புரசம் இலையில் பசுனை எடுத்து வா. காயத்ரி மந்திரம் ஜெபித்து நெருப்பில் ஆகுதி செய். உன் ஆற்றல் வெளிப்படும். 1 கோடி முறை காயத்ரி மந்திர ஜப ஹோமம் செய். எத்தனை முறை? 1 கோடி. 1 கோடியில உட்கார்ந்தா நமக்கு தெரியும். என்னங்க 100 லட்சம் காயத்ரி மந்திரம். உடனே உட்கார்ந்துட்டாரு. பூணூல் போட்டாங்களா? பூணூல் போட்ட 15ஆம் நாள் உட்கார்ந்துட்டாரு. 6 வருஷம் காயத்ரி மந்திரம் 1 கோடியே 108 முறை ஹோமங்கள் செய்து முடித்தார். தினந்தோறும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை விட்டுட்டு, நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஒரு அந்தணரா இருந்தா அப்பப்போ காயத்ரி மந்திரம் சொல்லணும், அது கட்டாயம். அதை விட்டுட்டு அது போக 1 கோடியே 108 காயத்ரி மந்திரம் சொல்லி ஹோமம் செய்தார்.
முகம் பிரகாசமடைந்தது. திருமுறைகளை ஒழுங்காகச் சொன்னாலும், காயத்ரி மந்திரத்தை ஒழுங்காகச் சொன்னாலும் முகத்திலே கோடி சூரிய பிரகாசம் உண்டாகும். பவுடர் போட்டா வராது. நான் ரொம்ப பவுடர் போடுவேன். அட பாக்குறவனுக்கு பேச்சு பிடிக்காட்டாலும் இந்த மூஞ்சியாவது கொஞ்சம் பிடிக்கட்டுமேன்னு. பழக்கம் என்ன தெரியுமா? பூணூல் அணிஞ்ச நாடுல இருந்து பிச்சை. பிச்சை வேற, பிட்சை வேற. பிட்சை அதான் கரெக்ட். 7 வீட்டுக்கு மேல போக மாட்டார். போடலையா சரி, அன்னைக்கு அவ்வளவுதான். பகல்ல பவதி பிட்சாந்தேகி, ராத்திரியில தர்மம் பிட்சாந்தேகி. கால் முட்டிக்கு மேல ஒரு துண்டு, பெரும்பகுதி கோவணம் மட்டுமே. மாணிக்க வாசகர் பாடுறாருல்ல, ஓடும் கவந்தியுமே உறவு. கவந்தினா என்ன? கோவணம். அப்படியே ஆடை. கையில புரசங்குச்சி, ஒரு தண்டம். சித்தர்கள், ஞானிகள், மடாதிபதிகள் கையில் தண்டம் தாங்கி இருப்பார்கள். காஞ்சி பரமாச்சாரிய பார்த்திருக்கீங்களா? கையில ஒரு தண்டம் இருக்கும். அனுஷ்டானம் செய்கிற பொழுது இந்த தண்டத்தை வைத்திருந்தால் எந்த தீமையும் அணுகாது. சொல்லக்கூடிய மந்திரங்கள் அந்த தண்டத்தில் ஏறிவிடும். தண்டத்துக்கு ஆற்றல் கிடைக்கும். நெத்தி நிறைய திருநீர், ஒரே ஒரு சிவமணி ருத்ராட்ச மாலை, நாள்தோறும் சிவ தரிசனம். பிள்ளைக்கு 9 வயசு 10 வயசு, தெருவில் நடந்து போகுது. ஒரு அம்மா கேட்கிறா, அப்பா சுந்தரம், என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? யார்கிட்ட? இந்த சாமிகிட்ட. மாமி, நல்ல இடத்துல சீக்கிரம் நடக்கும் போ. நடந்தது. வாக்குப்படிதம், சொன்ன வார்த்தை நடந்தது. ஒரு பாட்டி, டே சுந்தரம், என் மகளுக்கு, என் மருமகளுக்கு புள்ள பிறக்குமா? பாட்டி, தங்க செல மாதிரி குழந்தை பிறக்கும், நீ அதை மடியில போட்டு கொஞ்சுவாய். அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தது. பாட்டி ஆச்சரியப்பட்டாள். என் பிள்ளைக்கு மனோவியாதி. சுந்தரம், இது தீருமா? சின்ன பிள்ளை, சுந்தரம்னு கூப்பிடுறாங்க. என் பிள்ளைக்கு மனோவியாதி தீருமா சுந்தரம்? சிவன் கோயிலுக்கு போய் இழுப்பெண்ணையில தீபம் போடு, எழுதி வச்சுங்க. இன்னைக்கு மென்டல் டிப்ரெஷன் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் நிக்கிறமே, அவர் இவ்வளவு நீளத்துக்கு மாத்திரை எழுதி கொடுக்கிறாரே. சிவன் கோயிலுக்கு சென்று இழுப்பெண்ணை தீபம் போடு. அந்த தீபத்தினுடைய மனம் உன் குழந்தையின் மூக்கில் சேரட்டும். 2 ஆண்டுகள் வியாதி தீர்ந்தது. ஒரு கோனார், என் மாட்டை காணோம். சுந்தரம், நான் வச்சிருந்த மாடு, பஞ்சகவ்யம் கொடுக்கிற மாடு காணோம். கோனாரே, சிவன் கோயிலில் உளவார பணி செய், கிடைக்கும். சிவன் கோயிலில் உளவார பணி செய்தார். 2 நாளில் மாடு வந்து சேர்ந்தது. இதெல்லாம் எப்போ? சின்ன குழந்தையாக இருந்த பொழுது சுவாமி செய்த காரியங்கள். அதுக்கப்புறம்தான் கல்யாணம் நடந்தது. 1843 கல்யாணம் நடந்தது. 47 சித்திரையில் சாந்தி முகூர்த்தம். அதையெல்லாம் நான் முன்னாலே சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறமாக சுவாமிகள் பல ஊர்களுக்கு சென்றார். பல ஊர்களில் கும்பாபிஷேகம் செய்தார். பானதீர்த்த குகைன்னு ஒண்ணு. பானதீர்த்த குகை எங்கே? அகஸ்தியர் இருந்தாரே, பொதிகை அங்கே. சாமி உள்ள போயிருவாராம் சுந்தர சுவாமி. வெளியே இருந்து ஒருத்தன் கேட்கிறான், 2 பேரு பேசுறாப்புல கேக்குது. சாமி ஒரு ஆள் தானே உள்ள போனார். வெளியில வந்தா ஒரு ஆள் தான் வர்றார். அப்ப யாரோட பேசினார்? அகஸ்தியரோடு பேசினார். அகஸ்தியர் வந்து இவருக்கு அருள் செய்தார். ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கெல்லாம் நான் இப்ப கடைசியா சொல்றதுக்காக வச்சிருக்கிறேன். கந்த புராணத்திலே சூத சம்ஹிதை அப்படின்னு ஒரு பகுதி, கிட்டத்தட்ட 6000 சுலோகம். சாமி அதுல எக்ஸ்பர்ட். எங்க போனாலும் அந்த பிரவசனம் பண்ணுவார். சூத சம்ஹிதை எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பார். ஒரு நாள் சேஷாஸ்திர தீட்சதர்னு ஒருத்தர், அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்தார். சாமி தான் பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு அவர்கிட்ட, இப்ப நீ தொடர்க.
அவரும் தொடர்ற அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தவராய் இருந்தார். சாமி எந்திரிச்சு போயிட்டார். என்ன ஒரு 13-14 வயசு இருக்கும். எந்திரிச்சு போயிட்டார். ஆளை காணோம். 10 நிமிஷம் ஆச்சு. அவர் பேசிக்கிட்டு இருந்தாரா, திரும்பி வர்றாரு. போட்டிருந்த சட்டை ட்ரௌசரு ஒன்னும் கிடையாது, வெறும் கோவணம். தலைய மொட்டை அடிச்சு பூணூல தூக்கி போட்டு விட்டார். சந்நியாசி, துறவு கோலம். என்ன இனிமேல் இதுதான். பூணூல் போட்டா நான் அந்தணனுங்கிற நினைப்பு இருக்கும். கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு செய்தி சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தனக்கு உடையே இல்லாமல் நிர்வாண சந்நியாசியாக தெரிந்தார். அந்த பொண்ணு பொண்டாட்டி ஜானகி பக்கத்துல வந்தா, சாமி எல்லாரும் உங்க பக்கத்துல வந்து அருளாசி பெற வேணும் என்று எண்ணுகிறார்கள். இந்த நிர்வாண கோலம் அவர்களை பக்கத்தில் வரவிடாமல் தடுத்து விடும் சாமி. அதிலிருந்து கோவணம் கட்ட ஆரம்பிச்சார். வேற எந்த ஆடையும் கிடையாது. எல்லாம் முடிச்சாரா. 3வது முதல்ல எங்க பிறந்தார்? கங்கை கொண்டானில் பிறந்தார். எங்கே வளர்ந்தார்? மாமா வீடு பத்தமடையில் வளர்ந்தார். 3வதா எங்க வந்தார்? கோடகநல்லூருக்கு வந்தார். சான்றோர் பெருமக்கள் கோடகநல்லூரை சின்ன காலடி என்றார்கள். காலடியில யாரு பிறந்தா? ஆதிசங்கரர். இது சின்ன காலடி. அப்போ இந்த ஊரில் இவர் பிறந்தார். அந்த காலங்கள்ல கல்யாணம் ஆகி சந்நியாசம் ஏற்ற பொழுது இவர் சொற்பொழிவு பண்ணுவார். மனைவி ஜானகி அம்மாள் சுலோகம் படிப்பாள். அப்பத்தான் நாணர் காட்டுக்குள்ள புகுந்தார். திரும்ப வந்தார். அடிக்கடி நாணல் காட்டுக்குள்ள போவார். அவர் பண்ணின சில திருவிளையாடல்களை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். ராமசாமி சிவன் ஒருத்தர், மகா வைத்தியநாத சிவன் ஒருத்தர். நான் அப்பவே சொன்னேன், வைத்தியநாத சிவன் இசை நிபுணர், அருமையா கச்சேரி பண்ணுவார். மரக்காணம்னு ஒரு ஊர். மரக்காணத்துக்கு வைத்தியநாத சிவன் கச்சேரி. சாமியும் அங்க போயிட்டார். மரக்காணத்தில் பெரும்பகுதி இஸ்லாமிய பெருமக்கள். ஒரு மரக்காயர் வைத்தியநாத சிவனை மரியாதையோட உள்ள உட்கார வச்சு விட்டார். சுந்தர சுவாமிகளை அப்படி பார்த்துட்டு நிறுத்திக்கிட்டார். மரியாதை இல்லை. சாமி உள்ள போனார். வரவேற்பு குறைவு. எல்லாருக்கும் சாப்பாடு. சாமிக்கு பகல் உணவு தாமதம். சைவம் தயாரிக்க தாமதம். சாமி சொன்னார், என்னவா இருந்தாலும் கொண்டா. மரக்காயருக்கு சந்தோஷம். பிரியாணி, கறி எல்லாம் வச்சு மூடி கொண்டாந்தார். சாமி மூடினதை இங்க வைக்க சொன்னார். சாப்பிட போறார். தீர்த்தம் தெளிச்சார். எடுக்கிறார். ராகவேந்திர சுவாமிகள் செய்தது மாதிரி எல்லாம் பழமாக மாறி போய்விட்டது. காசி, அதை சொல்லணும். 16 நாட்களில் காசியில் கும்பாபிஷேகம். நம்மாளு காசியில அப்போ ஒரு கும்பாபிஷேகம், இப்போ ஒரு செட்டியார் காசியில கும்பாபிஷேகம் பண்ணினார். 1848 கீழக வைகாசி கணபதி முனீந்திரர் அவரோடு சேர்ந்தார். இந்தியா முழுக்க சுற்றினார். எல்லோரிடத்திலும் பணம் வாங்கினார். அன்னதானம் பண்ணினார். கூடையில பற்றாக்குறை இருந்தா சாமி தொடுவார். அங்கே வளரும். கடைசியிலே உச்சிஷ்ட கணபதி உபாசனையை இவருக்கு கணபதி முனீந்திரர் செய்து வைத்தார். தெரியுமா உங்களுக்கு உச்சிஷ்ட கணபதினா? உச்சிஷ்டம்னா என்ன அர்த்தம்? எச்சில். பிள்ளையார எங்க வைக்கலாம்? எங்க வேணாலும் வைக்கலாம். யாழ்ப்பாணத்திலே எச்சியலை போடுற இடத்துல பிள்ளையார வச்சிருப்பான். அதுக்கு பேர் தெரியுமா? உச்சிஷ்ட கணபதி. யாழ் நூல் எழுதிய சுவாமி விபுலானந்தர் பெரிய மேதை. ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு அவரை மிஞ்சின ஆள் கிடையாது. என்னடா இந்த நூல் சந்தேகமா இருக்கே யோசிச்சுக்கிட்டே இருக்கார். மறுநாள் காலையில் சாப்பிட்டார். எச்சியலையை கொண்டே போட போனார். போட்டார். கால் வழுக்குனுச்சு. விழுந்தார். கை எங்கேயோ பட்டுது. பிள்ளையார் உடம்புல பட்டுது. அங்க பிள்ளையார் உட்கார்ந்து இருக்கார். எச்சியலை போடுற இடத்துல. அவருக்கு என்ன பேரு? உச்சிஷ்ட கணபதி. பிள்ளையார தொட்டார் இல்ல. நேத்திக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது.
எழுதுகிறார், உச்சிஷ்ட கணபதியின் பார்வைப்பட்டால் சந்தேகம் தீர்ந்துவிடும். அந்த கணபதி உபாசனையை கற்றுக் கொடுத்தார் கணபதி முனீந்திரர். நம்முடைய சுவாமிகள் அதையும் கற்றுக்கொண்டார். இன்னும் ஒன்னு சொல்லணுமே, இந்த நர்மதைன்னு ஒரு ஆறு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் நடுவில். அங்கதான் கோவிந்த பகவத் பாதரை ஆதிசங்கரர் சந்தித்தார். நர்மதைய பரிக்கிரமா பண்ணுவாங்க. பரிக்கிரமான்னா தெரியுமா? அந்த ஆத்த பூரா சுத்துறது. ஆறு எங்க உற்பத்தி ஆகுதோ அங்க இருந்து புறப்பட்டு இப்படியே நடந்து 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 நடந்து, செருப்பு போடப்படாது, கையில பணம் வச்சுக்கப்படாது, யாரும் சோறு போட்டா உண்டு, இல்லாட்டி பட்டினி. கடல்ல ஆறு சேருது இல்ல, அங்க போயிட்டு போட்ல போய் அக்கறைக்கு போய் அங்க இருந்து உற்பத்தி ஸ்தானம் வரைக்கும் திரும்ப நடக்கணுமா. 6 வருஷம் ஆகுமா நர்மதா பரிக்கிரமா. அது மாதிரி தாமிரபரணியை 3 முறை பரிக்கிரமா செய்தவர் நம்முடைய சுவாமிகள். எல்லாம் சாதித்தார். கடைசியிலே சில உபதேசங்கள், முக்கியமான உபதேசம். சாப்பிடுற போது உள்ளங்கை நனையக்கூடாது. உள்ளங்கை நனையக்கூடாது. இப்படித்தான் சாப்பிடணும், இதுதான் நினைக்கணும். ஏன்? உள்ளங்கையில் அக்னி இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டாரா. ஒருத்தர் பின்னாலே இவருக்கு வேண்டியவர் பரம பக்தர், சாமி ஒரு சந்தேகம், என்ன, எல்லாரும் உள்ளங்கையிலையும் அக்னி இருக்குமா? ஆமாம் இருக்கும். அங்க ஒரு பூஜை, பூஜையில விளக்கு அணைஞ்சு போச்சு, தீபத்தை கொண்டாங்கிறாங்க. இந்த பின்னால இருந்தவர் இங்க வந்தார், சாமி உள்ளங்கையில் அக்கினி இருக்குங்கிறீங்கல்ல. நம்ம ஆளுகளுக்கு இந்த புத்தி அப்பவே உண்டு. டெஸ்ட் பண்ணி பாக்குறது. யார டெஸ்ட் பண்ணி பாக்குறது? அம்மா இதாண்டா உங்க அப்பாங்கிறா, அப்பாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணியா பார்த்து அப்பான்னு கூப்பிட்டீங்க. நம்பணும், நம்பினாத்தான் கடவுள். நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கல்லுன்னு நினைச்சா கல்லு, கடவுள்னு நினைச்சா கடவுள். சாமி சிரிக்கிறார். அந்த வேஷ்டிய கொடு, அந்த ஆள்கிட்டயே வேஷ்டிய கொடு. வாங்கினாரா, கையில வச்சு தேய்ச்சாரா, புகை வருது, தீப்பிடிச்சு எரியுது. நடத்தி காட்டியவர் சுவாமி. உண்மை மனிதனாக விளங்க காய் கனி உணவே தேவை. காய்கனி போதும், அடுத்த உயிர் கொல்ல வேண்டாம். நம்பாத வக்கீல் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர். சாமி எல்லா இடத்திலும் இருப்பாராமே. ஆமாம், அதெல்லாம் சும்மா கதை. குறுக்கு துறையில் இருக்காரு, இப்ப காசியில இருப்பாரா? விதண்டாவாதம், வித்து அண்டாவாதம், அடிப்படை இல்லாத வாதம். நண்பருக்கு இருப்பார், நண்பருக்கு போன் போடு, ட்ரங்கால் போடணும். அந்த காலத்துல ட்ரங்கால் போட்டாரா எப்படின்னு தெரியல, இருந்துச்சா இல்லையா தெரியல, இங்க இருந்து பேசணும் எப்படின்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நண்பர் வாரார், காசியில என்ன பார்த்தேன்? காசியில கோடகநல்லூர் சுந்தர சுவாமியை பார்த்தேன். என்னடா இது, குறுக்கு துறையில நம்ம பார்த்த பொழுது காசியில இவர் இருக்காரு, அது எப்படி? எங்க மதுரைக்கு வந்தார். பொற்றாமரை குளம், இவருடைய பால்ய நண்பர் நாராயண சிவம் விழுந்துட்டார். அந்த காலம் பொற்றாமரையில தண்ணி அவ்வளவு இருக்கும். விழுந்துட்டார், முடிஞ்சு போச்சு. 3 நாள் கழிச்சு உடம்பு மிதக்குது. உயிர் இருக்கா இல்லையா? சார் 3 நாள் ஆச்சு சார், உடம்பு மிதக்குது. சாமி பக்கத்துல வந்தார். விபூதி பிள்ளையாருக்கு முன்னால கொண்டே போடுங்கள். போட்டாங்க. விபூதி எடுத்தார், தேய்ச்சார், மந்திரம் சொன்னார். இறந்து போனவர் எழுந்தார். நிறைய செய்திகள், எல்லாவற்றையும் சொன்னேன். சிவராமன் செட்டியாருக்கு கல்யாணம் ஆகாத போது அவருக்கு ஞானம் கொடுத்து கல்யாணம் செய்து வைத்தது சுவாமிகள். 1853 சிவராமன் செட்டியாருக்கும் முத்துக்கருப்பி ஆட்சிக்கும் திருமணம் செய்து வைத்தவர் சுவாமிகள். குழந்தை இல்லை. 6 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம், 16 வருஷம். 1870 ஒட்டி
குழந்தை பிறந்தது. சுவாமிகளுடைய ஆசீர்வாதம், குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு அவர்கள் சோம என்ற வீட்டு பெயரையும் சுந்தரன் என்ற சாமி பெயரையும் சோமசுந்தரம் என்று வைத்தார்கள். 1854 தேவகோட்டையில் சொற்பொழிவு செய்கிறார். படிக்கிறேன். சனாதன தர்மம் என்பது என்ன? உண்மையே பேசுதல், பெரியவர்களை மதித்தல், சாத்வீகமான உணவு, ஜீவகாருண்யம், மனத்துக்கண் மாசிலன் ஆதல், குருவை வணங்குதல், குரு சொன்னால் கல்லும் கடவுளாகும். இதுதான் நம்முடைய சனாதன தர்மம். இது வரலாற்றுக்கு முந்தியது. இது தானாகவே மெய்யை உணரச் செய்து இறுதியில் இறைவனோடு நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். போதும். சுவாமி எல்லா சித்துக்களையும் செய்தார். 47 ஆண்டுகள் வாழ்ந்தார். 1878 1831 பிறந்தவர். 78 எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டார். ஒரு பானலிங்கத்தை கொடுத்தார். சமாதியின் மீது பானலிங்கத்தை வையுங்கள். சுவாமி சொன்னபடி சமாதியானார். சமாதியானதுக்கு பின்னாலே பானலிங்கம் வைக்கப்பட்டது. சிவராமன் செட்டியார் குடும்பத்தார் அதை பாதுகாத்து வருகிறார்கள். அந்த சமாதி அரிமளத்திலே இருக்கிறது. அரிமளத்து பெருமக்கள் பல பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளுடைய அதிஷ்டானத்தை சென்று கண்டு வணங்கக்கூடிய பெருமக்கள் பல பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளுடைய வரலாற்றில் சில நிகழ்ச்சிகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சுட்டி காட்டி இருக்கிறேன். தொட்டு கூட காட்டவில்லை. அது பெரிய வரலாறு. பல பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து, கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளை பார்க்க வேண்டுமா? செட்டி நாட்டிலே கீழச்சிவல்பட்டின்னு ஒரு ஊரு. கீழச்சிவல்பட்டி போயிருக்கீங்களா யாராவது? சின்ன ஊரு. சிவன் கோயில் 4 பக்கம் வாசல். உங்க ஊரா? பரவாயில்ல, சந்தோஷம். 4 பக்கம் வாசலுமா? அதுக்கு பேர் தெரியுமா? சிறு மதுரை. அங்கே நகரத்தார்களை கொண்டு கோயில் கட்டினவர் கீழச்சிவல்பட்டியிலே சுந்தர சுவாமிகள். நகரத்தார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சுந்தர சுவாமிகள் படத்தை தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்திலே வைத்து இன்றைக்கும் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கீழச்சிவல்பட்டிக்கு போங்க, நான் வருஷம் போறேன். தட்சிணாமூர்த்திக்கு பக்கம். ஏன்? அவர் குருநாதர், இவர் காணக்கூடிய குருநாதர். 47 ஆண்டுகளில் பல சாதனைகளை செய்தவர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். அவருடைய பெயர் கோடகநல்லூரோடு இணைந்ததால் அந்த ஊரும் புகழ் பெற்றது என்று கூறி, கொஞ்ச நேரம் ஆகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள், மணி 8:30 ஆகிவிட்டது. இருந்து கேட்ட பெருமக்கள் ஒரு ஆளு கூட அசையல. அசைஞ்சா நான் நிறுத்தியிருப்பேன். குற்றம் என்னுடையதல்ல, உங்களுடையது. அம்மா அம்மா மகேஸ்வரி அம்மாவுக்கு நம்முடைய வணக்கங்கள். உங்கள் மன்னிப்பை வேண்டி, ஐயா, உங்களால நான் கோடகநல்லூர் சுவாமிய 3-4 முறை படிச்சுட்டேன். இல்லாட்டி எனக்கு என்ன தெரியும்? அவர் கருணை காட்டினார். எல்லோருக்கும் அவருடைய கருணையினாலே பொருந்திய தேசும் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, கிருஷ்ணன் ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, என்னையும் ஒருவனாக்கி இரும்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.